இந்த மேடையெல்லாம் பேசி நமக்கு பழக்கம் இல்லை, இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்தும் பழக்கம் இல்லை. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து யாரையும் நாங்கள் சீஃப் கெஸ்ட் அப்படின்னு சொல்லி யாரையுமே கூப்பிடல. இந்த சீஃப் கெஸ்ட் நினைக்கிறோம். எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் இந்த படத்துக்கு தொடர்புடையவங்க தான். படத்தில் நடிச்சிருப்பாங்க, அல்லது படத்தில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அல்லது எங்களுக்கு நிறைய ஆலோசனைகளை கொடுத்துருப்பாங்க. நிறைய அந்த மாதிரி உதவி செஞ்சவங்க தான் கூப்பிட்ருக்கோம். வெளியிலேருந்து யாரையுமே கூப்பிடல. வெளியிலேருந்து யாரையா கூப்பிட்டா அவங்க வந்து நம்ம பார்த்துருக்கோம் நிறையா. வேறு வழியே இல்லாமல் இந்த ட்ரெய்லர் நல்லா இருக்குன்னு சொல்லணும், மியூசிக் நல்லா இருக்குன்னு சொல்லணும். சில பேர் போய் காரில் ஏறிட்டு திரும்பி வந்ததெல்லாம் விழா நாயகன் இசையமைப்பாளர் எங்கப்பா மாணிக்கம்மா பேர் நல்லா இசையமைச்சிருந்தாருன்னு சொல்லிட்டு போகிறதெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி தர்ம சங்கடத்தை யாரும் கொடுக்கூடாதுன்றனால நம்மளே பாராட்டிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். இதில் ஏதாவது தவறு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. சரியாக இருந்தாலும் பரவாயில்ல, தவறாக இருந்தால் அது மீன் போட போகிறீங்க. சரி, அதுவும் ரீச் தான். ரீச் முக்கியம் இல்லையா? இந்த கானா கலைஞர்களை பாரம்பரியமாக பாடி வந்த கானா கலைஞர்களையும் இப்போவும் பாடிக்கிட்டு இருக்கவங்களையும் இனி பாட போகிறவங்களையும் நாங்கள் எல்லோரையும் நன்றியோடு பார்க்குறோம். நாங்களும் சில கானா பாடல்கள் அதிலேருந்து எடுத்துக்கிட்டதை நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம். அந்த நடன நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க பாருங்கள், டான்ஸர்ஸு. இந்த டான்ஸ் நீங்கள் வேறு எந்த படத்துலையும் பார்த்துருக்க மாட்டீங்க. ரோட்டில் வேணால் பார்த்துருப்பீங்க, படத்தில் பார்த்துருக்க மாட்டீங்க. ரொம்ப அற்புதமான ஆட்களை நாங்கள் செலக்ட் பண்ணி போட்டிருந்தோம். பாரம்பரியமாக அதை காப்பாற்றிட்டு வந்த அந்த கலைஞர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் பட்டினப்பாக்கம் பகுதியில் நாங்கள் படப்பிடிப்பு நடத்தினோம். அந்த பகுதியெல்லாம் படம் முடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுத்த அந்த பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரம் மக்களுக்கும் பட்டினப்பாக்கம் ஜெயராமன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து படத்தில் ஒரு கதை ஒன்று பயன்படுத்தியிருக்கிறோம். அது தென்கட்சி சுவாமிநாதன் ஐயா சொன்ன ஒரு கதையுடைய இன்னொரு வடிவத்தை நான் சொல்லியிருக்கேன். என்ன இருந்தாலும் யாருக்கான உரிமையோ அவருக்கு அந்த பெருமை போய் சேரணுன்றதுக்காக அதை சொல்கிறேன். அப்புறம் இந்த படத்துக்கு நான் இந்த ஸ்கிரிப்டை படம் பண்ண போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணோடனே நான் இந்த கதையை போய் எங்கேயும் பதிவுலாம் செய்யலை. முதல்ல எனக்கு இந்த கதையை பதிவு செய்கிறதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. என் கதையை இன்னொருத்தர் எடுத்துட்டான்னா அது கதையே இல்லைன்னு நான் நம்புகிறேன். ஒரு பருத்திவீரன் படத்தை இன்னொரு வாட்டி அமீரே எடுக்க முடியுமான்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு கதையை நான் என் கதையை முடிவு பண்ண பிறகு இந்த கதையை தூக்கிட்டு நான் எல்லார்ட்டையும் சொல்லிகிட்டு இருந்தேன். அப்படி இந்த கதை விவாதத்தில் நான் சொல்லும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்தது. எப்போவுமே நம்ம போயிட்டு நான் டைரக்டர் ஆகிட்டேன், எனக்கு வந்து வாய்ப்பு கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் அப்படின்வாங்க, கை கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல போய் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஜான் எங்கே இருக்கார்? இப்போ கை தூக்குறீங்க, அப்போ கம்முன்னு இருந்தீங்க. போயிட்டு நாங்கள் விஐபி ஹேர் கலர் ஷாம்பு நான் விளம்பரம் போட்டிருந்தேன், உங்களுக்கு அநேகமாக தெரிஞ்சிருக்கோம். அது நடிகர் தயாரிப்பாளர் ஆர்கே அண்ணனுடைய கம்பெனி. அந்த விளம்பரத்துக்கான நான் தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவரை சந்தித்து பேமெண்ட் விஷயமாக தான் போனேன். ஜான் தம்பி கூட தான் கூப்பிட்டு போனாப்புல. அங்கே போனவுடனே இந்த மாதிரி என்ன நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணுறேன் அப்படின்னோடனே, ஆமாம் அண்ணன் டைரக்ட் பண்ணுறாருல அப்படின்னு இவரும் சொன்னார். அவர் ஒரு நிமிஷம் என்ன ஒரு வினோத ஜந்தை பார்க்குற மாதிரியே பார்த்தாரு. உனக்கு இதுக்கு எந்த வேலை என்னாரு? அப்புறம் ஜானை பார்த்தாரு. என்ன கதை கேட்டேன், நல்லா இருக்குண்ணே, இருந்துட்டு போட்டான், உனக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னாரு. இல்லைண்ணா கதை கேட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் சொல்கிறது புரியுதா இல்லையா உனக்கு? ஊரில் இருக்கவன் பூரா கோடிக்கணக்காக பணத்தை போட்டு படம் எடுப்பான், அதை பூரா கழுவி ஊற்றணும்னு உன் தலையில் எழுதி வச்சுருக்குது, அதை வச்சு பிழைக்கணும்னு இருக்குது. நீ எதுக்கு போய் ஒரு படம் எடுத்து அவனுக்கெல்லாம் கண்டென்ட் கொடுக்குற? இல்லைண்ணா கதை நல்லாவே இருக்குண்ணே, நீ எப்படி எடுத்தாலும் நான் கழுவி ஊற்ற போகிறேன், அப்புறம் எதுக்கே உனக்கு இந்த வேலை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு 10 நிமிஷம் திட்டிருப்பார். பக்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருந்தாரே தவிர ஒரு தட்டு கூட இல்லை. 10 நிமிஷம் போயிருக்குமா அந்த சீனு? பக்குன்னு ஆகிப்போச்சு. நான் அடுத்த மாதம் ஷூட்டிங் போகிறதா இருந்தேன். அப்புறமா என்ன வேலை பார்த்தேன், சரி நம்ம நன்மையில் நம்ம மேலே அக்கறை உள்ளவர் அப்படி சொல்கிறாருன்றனால
நான் மறுநாள் ஆஃபீஸுக்கு போனேன். ஆஃபீஸுக்கு போனோடனே பசங்க கேட்டாங்க, ஆனால் நம்ம என்றைக்கு நான் ஷூட்டிங் போகிறேன்னு. கண்டிப்பாக 3 மாதத்துக்கு போல பண்ணிட்டேன். கதையை சரியாக நம்ம ஃபைன் டியூன் பண்ணிவிட்டு போகலன்னா நம்மளை பொழந்துருவானுங்க அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு நான் நிறைய பேரை பார்த்து கதை சொல்ல ஆரம்பித்தேன். அதில் தயாரிப்பாளர் மோகன் நடராஜன் சார், நான் அவர்கிட்ட வேலை பார்த்தேன். ஒரு எதுவாக இருந்தாலும் சரியாக சொல்லிவிடுவார். அவர்கிட்ட போய் கதை சொன்னேன். அந்த மாதிரி அது ஒரு பெரிய பட்டியல் இருக்குது. அதுக்கு பிறகு இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டு டெய்லி நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே சுப்பிரமணிய சிவா சார் ஃப்ரீயாக இருப்பார். அவரை வந்து பார்ப்பேன். பார்த்துட்டு ஒரு 12 மணிக்கு மவுண்ட் ரோட்டில் போய் டீ குடிப்போம். ஒரு 2 மணிக்கு பீச்சில் போய் டீ குடிப்போம். 4 மணிக்கு வேறு எங்கேயும் டீ கிடைக்காது, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் தான் கிடைக்கும். அங்கே வந்து குடிப்போம். இன்றைக்கி யார் யாரை பார்த்தேன், யார் யாரை பார்க்கணும் ஒரு லிஸ்ட்டு சொல்லுவேன். என்ன சொன்னாங்கன்றதையும் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு பொறுமைசாலியை நான் பார்த்தது கிடையாது. கேட்டு கூடையே சுற்றிட்டு இருப்பார். ஒரு நாள் நான் எல்லார்ட்டையும் கதை சொல்லிட்டேன். நமக்கு தெரிஞ்ச சர்க்கிள் எல்லாத்துலேயும் கதையை சொல்லிவிட்டு ஒரு நாள் நான் அவர்கிட்ட கேட்குறேன், சார் வேறு யார்கிட்ட கதை சொல்ல வேண்டியிருக்கா சார் உங்கள் சர்க்கிள்னு. சார் அவர் டைமிங்கே இப்படி தான் இருக்கும். சார் குழந்தைய குளிப்பாட்டி அழகுபடுத்துறதுன்னு ஒன்று இருக்குது, குழந்தைய குளிப்பாட்டி கொல்றதுன்னு ஒன்று இருக்குது. குளிப்பாட்டி கொன்னுறாதீங்க சார் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் நான் அந்த டிஸ்கஷனை நிறுத்திட்டு ஷூட்டிங்கை பற்றி பிளான் பண்ண ஆரம்பித்தேன். இந்த படத்தை ஷூட்டிங்கை தள்ளி போட்டதில் பெருமை நடிகர் ஆர்கே அண்ணனுக்கு தேரும். இந்த படம் இனி ஷூட்டிங் போகலான்ற முடிவு எடுத்தவர் சுப்பிரமணிய சிவா சார் தான். அவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஜின்னா சார்கிட்ட வேலை பார்த்தேன், தயாரிப்பாளர் ஜின்னா கிட்ட. அவர் சார் வர முடியல இன்றைக்கி, அவருக்கு நன்றி. தனஞ்சயன் சார், எம்எஸ் முருகராஜ், செழியன் சார், டைரக்டர் லெனின் பாரதி, டைரக்டர் ராஜமுருகன், டைரக்டர் அருண் பிரபு, ஏ வெங்கடேஷ், விக்ரம் சுகுமாரன், ராஜ்மோகன், சுரேந்திரன், ஒளிப்பதிவாளர் ரவிவர்மன், விஜயகோபால், மரியா மனோகர், சாரி அது அருண் பாரதி, ஆர்ட் டைரக்டர் கதிர், ஆதவன் ஆரோக்கியராஜ் அவர் வந்திருக்கார், என் நண்பர், பழைய நண்பர், சவுக்கு சங்கர் பத்திரிகையாளர், மணிஜி, இணை இயக்குநர்கள் வந்து உமாபதி, ஜெய், கார்த்தி, சந்திரகாந்த், ராஜா, குரப்பா. அப்புறம் எங்கள் சர்க்கிளில் யூடியூபர்ஸில் இட்டிஸ் பிரசாந்த், ஆர்ஜே விக்னேஷ்காந்த், செல்ஃபி கார்த்தி, விஜய் டிவி தாம்சன், ஆர்ஜே ஷா, இவங்க எல்லாரையும் பாடுபடுத்தியிருக்கிறேன். இப்படி இவங்க எல்லாருக்குமே இந்த சமயத்தில் நன்றி. இவங்களுடைய எல்லாருடைய இன்புட்டும் சேர்ந்து தான் இந்த படம் ஒரு படமாக வந்திருக்குது. இது நான் இவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்கிறதுக்காக இவ்வளோ பேசிட்டேன். இப்போ முதல்ல வரவேற்று தயாரிப்பாளர் ஆதம் பாபா அவர்கள் பேசுவார். அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இந்த ஆன்டி இண்டியன் திரைப்பட முன்னோட்ட விழாவிற்கு வருகை தந்த உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் நிறைவாக பேசலாம். நன்றி. இப்போ இவர் கேமராமேன் கூட ஏன் நிற்க வச்சுருக்கேன்னு கேட்காதீங்க. அவர் கேமராமேனு அவருக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. பல சமயங்களில் அவர் தான் ஷார்ட் கட்டே சொல்லுவார். நான் போயிட்டு என்ன பண்ணுவேன்னா, நடிகருங்க நடிச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா கேமரா இந்த பக்கம் இருந்தால், நடிகர் இந்த பக்கம் நடிச்சிருந்தா, நான் வியூ பாயிண்டில் மாட்டாமல் ஓரமாக நின்று அவங்க நடிக்கிறத மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். இவங்க நடிக்கிறது இயல்பாக இருக்கா, கூடவாக இருக்கா, குறைவாக இருக்கா, டைலாக் மாடுலேஷன் கரெக்டாக இருக்கா, அதை மட்டும்தான் பார்ப்பேன். ஸ்டார்ட் கட்டு சொல்ல மாட்டேன், நீங்களே சொல்லிக்கங்க கதிரவன்னுவேன். அது சரியாக இருந்தால் மானிட்டர் கூட பார்க்க மாட்டேன், ஓகேன்ட்டுருவேன். மானிட்டரில் கூட என் தம்பி அல்தாஃப் தான் உட்காந்துருப்பான். அந்த அளவுக்கு எனக்கு வந்து கதிரவனே எல்லா வேலையும் பார்த்துருவார். மற்ற விஷயங்கள் அவர் பேசுவார். அப்புறம் சிவா இல்லைன்னா எங்களுக்கு பொழுதே போகாது. அதாவது இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார் இல்லைங்களா, என் கூட சரசம் பண்ணுறதுக்குன்னு உங்கள் ஒப்பங்க அதை பற்றி விட்டுருக்காங்கடா அப்படின்னு கேட்பார்ல ஒரு படத்தில். நம்ம லைஃப்பில் கூட எவனாவது வந்து பண்ணிட்டு போயிடுவான். எப்போயாவது ஒரு ஒன்று பண்ணியிருப்போம், அதை நினச்சா இப்போ சிரிப்பு வரும். ஆனால் அவர் வாழ்க்கையில் டெய்லி 2 பேர் பண்ணிட்டு போவான். அதை வந்து சொல்லுவார், செம்ம காமெடியாக இருக்கும். ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அவர்கிட்ட போங்க, நல்லா டைம் பாஸ் ஆகும். இன்றைக்கி அதை நடந்ததா? இன்னும் இப்போ வரைக்கும் நடக்கலை. சரி, அடுத்து தம்பி பிரசாத். நான் வந்து நைட்டெல்லாம் நல்லா யோசித்து
நல்லா வந்து ஒரு சீன் சொன்னேன்னா கேட்டுட்டு எப்படி பாருக்கு அப்படின்னு சொன்னால் பிரசாத் சொல்லுவாப்புல, நல்லா இல்லை சார், ரொம்ப மொக்கையாக இருக்குது சார். இல்லைப்பா நல்லா லைவாக இருக்குல்ல அப்படின்னு. சார் நம்ம டாக்குமெண்ட்ரி எடுக்கலையே சார், சினிமாலாம் எடுக்கிறோம் அப்படின்னுவாப்புல. நீங்கள் அதை அப்படியே எடுத்துகிட்டு அதுக்கு மேலே நீங்கள் டப் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், நீ எல்லாம் ஒரு டைரக்டராடா, படமாட எடுக்கிற, கரெக்டாக உட்கார சிங் பண்ணிங்கன்னா அந்த மாதிரியே இருக்கும். அந்த மாடுலேஷனில் இப்போ சொல்லுவாப்புல. அப்படியே திரும்பி அச்சுவை பார்த்தோன்னா அவர் சொன்னதை அப்படியே சாஃப்ட் வெர்ஷனில் சொல்லுவாப்புல. கொஞ்சம் மொக்கையாக தான் சார் இருக்கு அப்படின்னுவாப்புல. டக்குன்னு சிவாவை பார்த்தோன்னா டக்கு டக்குன்னு பேப்பரில் எடுத்து அடுக்க ஆரம்பிச்சிடுவார். என்ன சொல்கிறது தெரியாது அவருக்கு. ஏஞ்சி போயிடுவார். அப்புறமா நான் தனியாக இருக்கும்போது சொல்லுவார், சார் பசங்க எது சொன்னாலும் நம்ம நல்லது தான் சார் சொல்கிறானுங்க அப்படின்வார். இப்போ 3 பேருமே சேர்ந்து ஒரே விஷயத்தை தான் வேறு வேறு மாடுலேஷனில் சொல்லுவாங்க. அர்ஜுன் இருக்கானே, அவன் வந்து நம்ம கடைக்குட்டி. நான் சினிமாவுக்குள்ளே யாரையுமே விட மாட்டேன். யாராவது சினிமாவுக்கு வேணா வராத போங்கடான்னுவேன். ஏற்கனவே வந்து கெட்டு போயிருக்கான்ல அவனை வச்சுக்குவேன். நம்மளால் ஒருத்தன் வந்து கெடக்கூடாதுன்றதுக்காக நான் சேர்த்த ஒரே ஒரு ஆள் அர்ஜுன் ஒரு ஆள் தான். அவன் வந்து ரெசியூமை கொடுத்துட்டான், என்னை பார்க்குறான். முதல்ல இப்போ மீசெல்லாம் முளைச்சிடுச்சு அவனுக்கு, சின்ன பையன். ஏய் எதுக்குடா சினிமாவுக்கு வந்தேன்னு கேட்டேன். சினிமா இன்ட்ரெஸ்ட் சார். உங்கள் வீட்டில் விடுவாங்களாடாண்ணே? வீட்டில் தான் சார் அனுப்புனாங்க அண்ணா. அது என்னடா புது குடும்பம்? ஆமாம் சார் விஸ்காம் படிச்சிருக்கேண்ணா. ஓ அதை நான் ரெசியூம் பார்க்கல. பார்த்தா அவனுக்கு எல்லாமே தெரியும். எங்களுக்கு தான் எல்லாம் தெரியாது, அவனுக்கு எல்லாமே தெரியும். விஸ்காம் படிச்சிருக்கான்ல, இங்கே வந்து இன்னும் நல்லா பழகிட்டான். இன்னும் சில தம்பிங்க இருக்காங்க எங்களுக்கு ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணவங்க. காமராஜ், ஹரி, கௌதம், வெற்றிவேல், ராஜ்குமார். எங்கள் படத்தில் எப்போவுமே ஒரு மினிமம் ஒரு 150 பேர் க்ரௌடு. படத்தில் க்ரௌடெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கரெக்டான ஆளுங்க வேணும். ஒருத்தர் ஃபாலோ பண்ண முட்டா கூட இன்னொருத்தர் ஃபாலோ பண்ணுன்றதுனால நிறையா அசிஸ்டன்ஸ் தேவைப்பட்டாங்க. அதனால் இந்த தம்பிகள் நம்ம கூட வச்சுட்டு பண்ணோம். எங்களுக்கு ரொம்ப எல்லாருமே அனுபவசாலிங்க, நல்லா பண்ணி கொடுத்தாங்க. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆன்டி இண்டியன் அப்படிங்கிறது ஒரு மாறனோட ஒரு பிடிவாதம் அப்படின்னு சொல்லலாம். அந்த பிடிவாதம்ங்கிறது வந்து ஒரு வரட்டு பிடிவாதமோ முரட்டு பிடிவாதமோ அல்லது ஒரு மாதிரி முடக்குகின்ற பிடிவாதமோ இல்லாமல் ஒரு மாற்று சிந்தனைக்கான ஒரு பிடிவாதமாக தான் எப்போவுமே அவருடைய பிடிவாதம் இருந்திருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். ஒரு விதத்தில் அது பெரியாருடைய வாதம் மாதிரி நேர்மையாகவும் இருக்கும், கூர்மையாகவும் இருக்கும். அந்த மாதிரி தான் அவரோட எல்லா விதமான வாதங்களுமே இந்த மாதிரி தான் இருக்கும். மற்றபடி இந்த படத்தை வந்து ஒரு இயல்பாக எடுக்கணும் அப்படின்னு அவர் அந்த கதை ரொம்ப இயல்பான மனிதர்கள், அந்த இயல்பான மேக்கப் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்க என்ன ட்ரெஸ்ஸு அந்த எது கொண்டு வராங்களோ அந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்ட்டு முதலே முடிவு பண்ணதுனால கிட்டத்தட்ட ஒரு நான் பொதுவாக சினிமாட்டோகிராஃபியில் ஒரு பேசிக்காக ஒரு சில விஷயங்கள் இருக்கும். யாராவது வராங்கன்னா மார்க் போடுவோம், இந்த இடத்துல வந்து நிற்கணும், இந்த இடத்துல வந்து பேசணும் அப்படின்ட்டுலாம் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அப்படி எந்த விதமான யாரையும் இங்கே வந்து நின்று பேசுங்க, இங்கே வந்து நிற்கணும் அல்லது எந்த இடத்துல நிற்கணும் அப்படிங்கிற எந்த விதமான இதுவும் கொடுக்கல. என்ன உண்டோ அவங்க எல்லாருமே புது ஆட்கள். கிட்டத்தட்ட நரேன் சார், ராதாரவி சார், அதுக்கடுத்து ராஜா அண்ணன், இன்னும் ஒரு எண்ணி பார்த்தோன்னா ஒரு 4-5 பேர் தான் இருப்பாங்க தெரிந்த முகங்கள் அப்படிங்கிறது. மற்ற எல்லாருமே புது ஆட்கள் அப்படிங்கிறதுனால கிட்டத்தட்ட அவங்களுக்கு எந்த விதமான பதட்டமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனாலேயே ரொம்ப இயல்பாக அவங்களுடைய போக்கிலேயே தான் எல்லாமே பண்ணோம். அதுக்கு முக்கியமான காரணம் இன்னொன்று, மாறன்கிட்ட வந்து ஒரு தொழில்முறை இயக்குநர்கள் இருப்பாங்க. நான் என்னுடைய நண்பர்கள் நிறைய இயக்குநர்களாக போகக்கூடிய நிறைய பேர்ட்ட நானே சொல்லியிருக்கேன். ஒரு உதவி இயக்குனராக இருந்து துணை இயக்குனராக இருந்து இயக்குனராக. ஆனால் அவங்கள்ட்டலாம் இல்லாத ஒரு குணாதிசயம் வந்து மாறன்கிட்ட உண்டு. என்னென்னா, நாங்கள் ஒரு ஸ்கெடியூல் போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்கெடியூலுக்கு முன்னாடி எத்தனை சீன் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி சிவாலேருந்து எல்லா அந்த உதவி இயக்குநர்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் சத்தம் போட்டு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கண்டினியூவாக ஒரு 4-5 நாள் எல்லா சீனையுமே தொடர்ந்து படிப்பாங்க. அதில் என்ன ஆகுன்னா, அந்த இம்ப்ரூவைஸ் ஆகுது அப்படிங்கிறத தாண்டி அந்த காட்சிகளை பற்றின தெளிவு எல்லார்ட்டையுமே இருக்கும். ஒவ்வொரு உதவி இயக்குனர் முதற்கொண்டு இப்போ மாறன்னா நான் யாரும் இல்லாட்டா கூட அந்த காட்சி எடுக்க முடியும், அந்த அளவுக்கு எல்லாருமே தெளிவாக இருப்பாங்க. அந்த விஷயத்தை வந்து அது கிட்டத்தட்ட எல்லாரும் அதனால மட்டும்தான். எத்தனை நாள் எடுத்தோம்னு சொல்லலாம்ல?
அந்த ஒரு தெளிவு இருந்ததுனால மட்டும்தான் கிட்டத்தட்ட இந்த படத்தை வந்து 18 நாள் 23 கால் ஷீட்டில் முடித்தோம். அதுக்கு முக்கியமான காரணம் மாறனுடைய மிக தெளிவான திட்டமிடல். மற்றபடி என்னுடன் அந்த நேரங்களில் மிக ஒத்துழைப்பு கொடுத்த நண்பர் கிரண், என்னுடைய உதவியாளர்கள், துணை இயக்குநர்கள், நண்பர் சுதர்சன், அதுபோக பாய் உள்ளிட்ட லைட் ஆஃபீஸர்ஸ், சுதாகர் உள்ளிட்ட கிரெயின் ஆப்ரேட்டர்ஸ், ஃபோக்கஸ் புல்லர், எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. அவர் கூட பழகினா தான் அவர் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கு தெரியும். நம்ம படத்தில் பண்ணியிருக்காரு. அவர் இவ்வளோ நல்ல நடிகர்னு அவர் நம்ம படத்தில் நடித்த பிறகு தான் தெரியும். நாங்கள் இந்த படத்தில் வந்து நடிகர்கள்லாம் வந்து கூட்டு போய் வச்சுட்டு யாரையுமே மேக்கப்லாம் போடல. ஒரு 50 வயசு ஆளை கூட்டு போய் 25 வயசு ஆக்குறது, 25 வயசுக்காரனை 70 வயசு ஆக்குறது, அந்த வேலையெல்லாம் பார்க்கல. அப்படியே கூட்டு போய் நிற்க வச்சா அப்படியே இருப்பானா, ஒன்றுமே இல்லை. அப்படியே நரேன் சாரை பாருங்கள், போலீஸ் அதிகாரி மாதிரி இருக்காரா இல்லையா? அந்த மாதிரி இதுக்கு எதுக்கு ஒரு மேக்கப் போட்டுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு, அந்த மாதிரி மெனக்கடலை அப்படியே தத்துரூபமாக இருக்கணும்னு நினச்சோம். அதில் வேலுப்பிரபாகரன் சார் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவருக்கு அந்த கேரக்டர் அவர் ஒத்துக்கிட்டாரு. ஒத்துக்கிட்ட பிறகு அதில் ஒரு வசனம் இருக்குது, இந்த வாயா இதை பேசி அப்படின்னு கேட்பீங்க, நாரவை இது எப்படி பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. அந்த எனக்கே எழுதிட்டு அதை மாற்றிக்கலாமான்னு கூட கேட்டாங்க. இல்லை சார், நீங்கள் டைரக்டரு, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்கணும் அப்படின்ட்டார். சரி, அது ஒன்று. இன்னொன்று, என்கிட்ட வந்து ஒரு கதை ஒன்று சொன்னார். என்னை வந்து இப்போ நான் சுப்பிரமணிய சிவா சார் இப்போ சமீபத்தில் கூட போய் பாரதி ராஜா சாரை பார்த்தோம் ஒரு மாதத்துக்கு முன்னால். டேய் ஷாட்டை, உன் படம் முடிச்சிச்சுன்னு கேள்விப்பட்டேன், உன் படத்தை போடு, நான் ஒரு ப்ளூ சட்டையை போட்டு வந்து உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னாரு பாரதி ராஜா சார். இந்த மாதிரி பல பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அவர் வந்து வேலுப்பிரபாகரன் சார் என்கிட்ட ஒரு கதை சொன்னார். அந்த கதையை மட்டும் நான் படமாக்கிட்டேன்னா படத்தை பார்த்துட்டு வரவன் எல்லோரும் ஆளுக்கு ஒரு கருப்பு சட்டையை வாங்கி போட்டு சுற்றுவோம். அந்த மாதிரி இருக்கும் படம். அந்த கதையை கேட்டாச்சு. கேட்ட உடனே எனக்கு இன்னொரு வாட்டி சொல்லுங்கள் சார்னு கேட்டேன். அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. அப்படியே சைஸாக நைஸாக பேசி அந்த கதையை நான் எழுதி வாங்கிட்டேன். அவரை புத்திசாலி நினச்சிங்களே, அவ்வளோலாம் புத்திசாலி கிடையாது, ஈஸியாக ஏமாற்றிடலாம். சார் வாங்க சார், பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிறவங்க, ப்ரெஸ்ஸு, மற்ற எல்லாருக்கும். மாறன் அவர்களை பார்க்கும்போது எனக்கு இந்த இமான் அண்ணாச்சி நடத்துகிறாரு பாருங்க, ஒரு குழந்தைங்க ப்ரோக்ராம், அதில் பயங்கரமாக ஒரு ரவுடியாக ஒரு குழந்தை வந்து சொல்லு அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரியான ஒரு குழந்தை மனப்பான்மையோட ஒரு மிக நேர்மையான ஒரு உன்னதமான குணங்களை கொண்ட ஒரு தாதா மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கிறார். ஆனால் உன்னதமான குணங்களை கொண்டவர், ஆனால் ஒரு சினிமாவில் ரொம்ப தேவையான ஒரு தாதாவாக அவர் எப்படியோ இந்த சினிமாவை உருவாக்கிடுச்சு. அதனால் மிக தேவையான ஒரு மனிதராக, மிகச்சிறந்த ஒரு நண்பராக எனக்கு கிடைச்சிருக்கிறதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை. அதுவும் இந்த படத்தில் நான் நடித்தது அதை விட ஒரு சிறந்த பெருமை. இந்த படத்தோடைய கதை, அதாவது இந்த உலகத்தோடைய பிரச்சனையே இதுதான், மதம். அதை எப்படி மதம் மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு அது தேவைப்படுதா இல்லை தேவைப்படலையா, எந்த மாதிரியெல்லாம் ஒரு மதம் ஒரு மனிதனை வைத்திருக்கிறது, ஒரு சமூகத்தை உருவாக்கி இருக்குது அப்படிங்கிற ஒரு கதை. இதுதான் ஒரு மிகச்சிறந்த ஒரு இயக்குனர் இந்த காலகட்டத்துக்கு ஒரு சமூகத்துக்காக ஒரு படம் படைக்கணும்னா அவன் இப்படிப்பட்ட கதைகளை மட்டுமே தேர்ந்தெடுப்பது தான். அதாவது எந்த நோய் ஒரு சமூகத்தில் அதிகமாக இருக்குதோ அதற்கான மருத்துவம் பார்க்கறது தான் ஒரு மருத்துவர்களுடைய ஒரு வேலை அப்படிங்கிற மாதிரி, கலைஞர்களுடைய வேலை அப்படிங்கும்போது நாம் இந்த சமூகத்தை உற்று நோக்குவது, இந்த சமூகத்தை உற்று நோக்கும்போது இந்த சமூகத்தில் இருக்கிற நோய் எது, ஏன் இந்த சமூகம் இவ்வளவு வீழ்ந்து கிடக்குது, அப்போ அதை நிவர்த்தி செய்கிற மாதிரியான ஒரு கதையை அவர் எடுத்ததே எனக்கு ஒரு மகத்தான. அந்த அளவுக்கு அவர் இருக்கிறவர், யார்கிட்ட வேணுமா ஒரு கால் ஷீட் வாங்கலாம், ஏதோ ஒரு கமர்ஷியலான
ஒரு ஃபைட்டு 4 சாங்கை வச்சு ஒரு 2 காமெடியை வச்சு ஒரு பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லுகிற ஒரு படங்களை அவரால் எடுத்திருக்க முடியும். ஆனால் அவருடைய ஜீன்லேயே அவருடைய நிறம் பார்த்தா நான் சொல்லுவேன் மிக பழமையான ஒரு இந்த மண்ணுடைய விதை ஆகத்தான் இருக்கணும். அவருடைய ஆளுமையும் சரி, அவருடைய மொழியும், அவருடைய எல்லா எண்ணமும் பார்த்தீங்கன்னாவே ஒரு இந்த மண்ணுடைய ஒரு ஆதி விதையா அப்படிப்பட்ட ஒரு மனிதனோட எனக்கு ஒரு சிறந்த நட்பு இந்த திரைப்படம் ஏற்படுத்தியது. அதற்காக அவரே சொல்லிட்டாரு. எனக்கு என்னுடைய கதைகளை நான் வந்து இலவசமாக எத்தனையோ பேர் எடுத்திருக்காங்க. சும்மா சொல்ல விடுங்க இது ஒரு கதைங்களா அப்படின்னு நானே அந்த எண்டில் சொல்லிவிடுவேன். இதெல்லாம் ஒரு சாதாரணமாக யோசித்தா வர்ற கதை தானே சார்ன்ட்டு. அப்புறம் பார்த்தா அது ஒரு படமாக வந்திருக்கும். சரி, அந்த டைமில் நம்ம ஒரு டர்ட்டி பிக்சர் கூட அப்படிப்பட்ட என்னுடைய ஒரு பேட்டி தான் அந்த கதையும். இது இருக்குது இல்லை, மகாநடிகன் கூட நான் வந்து அதுக்கு முன்னாடி குமுதத்தில் அந்த கதையை பற்றி விரிவாக எழுதினேன். அப்புறம் அவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய வேண்டுகோளின்படி அந்த நேரத்தில் அந்த படத்தை நான் செய்யலை. அதனால் அந்த கதையை சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அது சத்யராஜ் அவர்கள் ஒரு இது அந்த மாதிரி. ஆனால் அப்படித்தான் நான் வந்து இவர்கிட்ட ஒரு கதையை சொன்னேன். அவர் போகிற போக்கில் அதை எடுத்துக்கிட்டு அடுத்த வருஷம் பண்ணியிருந்தா கூட நான் ஒன்றும் கேட்க மாட்டேன். ஆனாலும் அதுக்கு ஒரு ரொம்ப சிறப்பாக இருக்குது, இந்த கதையை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரைட்ஸை எடுத்துக்கிட்டு என்னை இந்த கொரோனா பீரியடில் ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பாக இருந்தது அதனுடைய நிதி. அது மற்றபடி நீங்கள் விரைவில் இந்த படத்தை பார்ப்பீங்க, ரொம்ப கொண்டாடுவீங்க அப்படின்ற எண்ணத்தோட விரைவில் நன்றி, வணக்கம். சார் வந்து ஒரு கேமராமேன், டைரக்டர், ஏதோ ஒரு படத்தில் நடிச்சிருக்காருன்றதான் உங்களுக்கு தெரியும். அவர் அதை தாண்டி சில வேலை பண்ணுவார். சார் எனக்காக ஒரு விஷயம், இந்த எம்ஜிஆர் சிவாஜி கதை சொல்லுவீங்களே, அது கொஞ்சம் சொல்லுங்கள். டைம் இல்லை இருந்தாலும் இது சொல்லுங்கள். அதாவது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை வந்து நான் இந்த திரையுலகத்தின் மகத்தான ஒரு கலைஞனாக நான் பார்க்குறேன். அதாவது மகத்தான அதாவது அந்த விஷயத்தை யாருமே கண்டுபிடிக்கல. அவர் கூட அதை பற்றி பெரிய ஒரு துயரம் இருந்திருக்கும். அதாவது மகத்தான நடிகன், மகத்தான வசனகர்த்தா, மாபெரும் திரைப்படத்தை உருவாக்கக்கூடிய இந்த சமூக பொறுப்புடைய ஒரு கலைஞனாக அவரை பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, தமிழை உச்சரித்தவர், திரைமொழியில் முதல்ல தமிழை உச்சரித்தவர், உணர்ச்சிகளை அந்த தமிழால் செய்ய முடியும் அப்படிங்கிறத திரையில் மிகப்பெரிய சமூக பொறுப்போடு செய்தவர் அப்படின்ட்டு. அதுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்லுவேன் அவர் எப்படி அந்த வசனத்தை உச்சரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நாடோடி மன்னனில் அவர் பேசுகிற ஒரு டயலாக் ஒன்று, அவருடைய உச்சரிப்பும் அந்த உணர்வும், அதாவது எல்லாரையுமே வந்து மிமிக்ரி எல்லாரும் செய்வாங்க. ஆனால் எம்ஜிஆரை வந்து இந்த அடிபட்ட பிறகு தான் மிமிக்ரி செய்வாங்க. ஆனால் உண்மையாக அவர் எந்த மிமிக்ரியே செய்ய முடியாது. காரணம் என்னென்னா அது வந்து வாய்ஸ் கிடையாது, அது உணர்ச்சி. அதாவது நாடோடி மன்னனில் சொல்கிற ஒரு டயலாக் அது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். யார் இவன், எங்கிருந்து வந்தான், என்ன இவன் பழைய கதை, ஏன் இந்த நாடகம் என்றெல்லாம் உன் மனம் குழம்பும். தெள்ளிய நீருக்கும் இல்லறத்து பெண்ணுக்கும் கள்ளம் புரியாது, கபடம் தெரியாது. அரண்மனை, அதிகாரம், ஆள், அம்பு, சேனை, இதுதான் நீ கண்ட உலகம். இன்னும் ஒரு உலகம் உண்டு, நீ காணாதது நான் கண்டது. கேள், காடு வெட்டுவார்கள், கலப்பை பிடிப்பார்கள், விதைப்பார்கள், அறுப்பார்கள், சுமப்பார்கள். ஆனால் உண்ண உணவில்லாமல் தவிப்பார்களே, அந்த பெருங்கூட்டத்திலே நானும் ஒருவன். கேள் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த உணர்ச்சியோட அது தமிழை நான் வந்து நடிகர் திலகம் அவர்கள் மகத்தான நடிகர், உலகமே அவரை பார்த்து வியந்த ஒரு நடிகர். ஆனால் அவர் அதாவது நாடகத்தில் இருந்த வரைக்கும் பெரும்பாலான பாடல்களை
பாடிக்கொண்டே இருந்தார்கள் எல்லோருமே. அதனால தான் அவங்க கடைசியில் சினிமாவில் வந்து வசனம் பேசும்போது கூட அந்த வசனத்துக்கு ஒரு ராகத்தை போட்டாங்க. நடிகர் திலகம் ஒரு மகத்தான நடிகராக இருந்தாலும் வசனத்தை பேசும்போது சின்ன ராகத்தோடு எழுப்பார். யார் இவன், எங்கிருந்து வந்தான், என்ன இவன், பழைய கதை என்றெல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு டியூனோடு இருக்கும். ஆனால் அதை மொழியாக, அதை உணர்ச்சியாக மாற்றியது மக்கள் திலகம் அவர்கள் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்கிறேன். அதனால்தான், அதாவது படித்தவன், பெரிய விமர்சகன், பெரிய டாக்டர், இன்ஜினியர், IAS, IPS, ஏன் எம்ஜிஆர் கூட இருந்தவங்கள்லாம் கூட அவருடைய சிறப்பு எதெல்லாம் அப்படின்றது தெரியாது. ஆனால் படிக்காதவன், பாமரன் அவரை இறக்கும் முறை தங்களது முதலமைச்சராக உருவாக்கினார். அது அந்த கலைக்கு அவர் கொடுத்த நேர்மையும் உண்மையும் உழைப்பும் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். எங்களுக்கு தேவை. அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு குப்பத்தில் இருக்கவங்க, மீன் வியாபாரம் பார்க்குறவங்க, அந்த லுக் இருக்கணும். அவங்க ஒரு சின்ன வயசில் அழகாக இருந்திருக்கணும். இப்போ 65 வயசில் எப்படி இருப்பாங்களோ சின்ன வயசில் அவங்க அழகாக இருந்திருக்கணும். அந்த கேரக்டர் அப்படி தான் அவங்களுக்கு. என்ன சின்ன வயசை பொறுத்து ஒரு கதையும் இருக்குது அவங்களுக்கு. அப்போது நாங்கள் ஒரு நடிகையை தேடினா, தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. நான் அதை 10 வருஷத்துக்கு முந்தைய சந்திச்சிருக்கிறேன். தமிழ் சினிமாவில் வயசான நடிகை யாராவது இருக்காங்க? யாருமே இருக்க மாட்டாங்க. பார்த்துருப்பீங்க, யாருக்குமே தலையில் டை அடிக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து அம்மா வயசானாலும் அக்கா வயசுக்கு நடிக்க வர மாட்டாங்க. இது ஒரு பிரச்சனை இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து ஒரு அனுபவம் என்னென்னா, நான் ஒரு படத்தில் நான் மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன். அந்த படத்தில் ஒரு ஹீரோவுக்கு ஒரு அப்பா வந்து பிரபு, அப்பாவுக்கு இன்னொரு அவருடைய அப்பா, அவர் தாத்தா, அது வந்து நடிகர் ரவிச்சந்திரன் அந்த கேரக்டர் பண்ணுறாரு. இப்போ நடிகர் ரவிச்சந்திரனுக்கு பேராக வந்து எங்களுக்கு ஒரு நடிகை வேணும். அப்போ நாங்கள் போயிட்டு டைரக்டர் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி ஒரு நடிகை சொல்கிறாங்க. நான் மேனேஜர்ன்றதுனால நான் தான் அவங்ககிட்ட டேட் டைம் வாங்கி அப்பாயின்மெண்ட் வாங்கி போய் கதை சொல்ல போனோம். இந்த கதை சொல்ல வந்தது சுகுணகுமார்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சாருடைய அசிஸ்டண்ட்டு. அவரும் நானும் தான் போகிறோம். போனால் அந்த அம்மா இருக்காங்க, இவ்வளோ பெரிய ஹால். அவங்க அந்த கடைசியில் உட்காந்துருக்காங்க, நான் இந்த கடைசியில் உட்காந்துருக்கேன். வந்துட்டாங்க, உட்காந்துட்டாங்க. என்ன கதை, என்ன கேரக்டர் அப்படின்னு கேட்டாங்க. அம்மா அவர் தான் சொல்கிறாரு, சுகுணகுமார் ரொம்ப குசும் பிடிச்சவர். அவர் சொல்கிறாரு, ஒரு பையன், அவருக்கு ஒரு அப்பா வந்து பிரபு, ரவிச்சந்திரன் தாத்தா, அவருக்கு ஒய்ஃபாக நீங்கள் அப்படின்னோடனே அவங்க யோசிச்சுட்டு, ஒரு பையன், அவருக்கு அப்பா, அவருக்கு தாத்தாவுக்கு ஒய்ஃபா, அப்போ நான் பாட்டியான்னாங்க. இப்போவும் நீ பாட்டி தான்ட்டாரு. என் பக்கத்தில் உட்காந்துருக்காரு, அந்த அம்மா அங்கே உட்காந்துருக்காங்க. எனக்கு சிரிப்பு வருது. அவர் சொல்லிட்டு கம்முன்னு இருக்காரு. இப்போவும் நீ பாட்டி தான்ட்டாரு. நான் அப்படியே பார்த்துட்டே இருக்கேன். நான் பாட்டி கேரக்டர்லாம் பண்ணுறதில்ல. ஏன்னா நான் டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் ஃபாரின்லாம் போய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதான் அப்போயே சும்மா விட்டான் அந்த ஆள். ஆமாம், கை காலெலாம் நடுங்குது, பார்த்தா டான்ஸ் மாதிரி தான் இருக்குது. எனக்கு நல்லா கேட்குது, அவங்களுக்கு கேட்கல. நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். ஏன் சிரிக்கிறீங்கன்றாங்க அந்த அம்மா. இல்லைம்மா, இல்லை நான் பாட்டி கேரக்டர் பண்ணுறதில்ல அப்படின்ட்டாங்க. அதோடு வந்துட்டான். அப்புறம் கேஆர் விஜயம்மா நடித்தாங்க அந்த வயசில். அவங்கள நான் தான் ஃபாலோ பண்ணிக்குவேன் அந்த படத்தில் ஃபுல்லாக. அப்போது இந்த படம் பண்ணும்போது எனக்கு அதே பிரச்சனை வருது. தலை சொந்த முடியாக இருக்கணும், வெள்ளை முடியாக இருக்கணும், அவங்க தான் அந்த கேரக்டர் பண்ணணும். அது கருப்பு முடியில் வெள்ளை டை அடித்து பண்ணுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அதனால் ஒரு அம்மாவை தேடினா தமிழ் சினிமாவிலே கிடையாது. அப்போது நம்ம தம்பி எளியராஜ் எங்கப்பா எளியராஜ் அவர்கிட்ட சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஏன்னா எனக்கு புதுசாக ஒரு அம்மாவை எடுத்து பண்ணுறதுல எனக்கு நம்பிக்கை இல்லை, தைரியம் இல்லை. ஏன்னா நம்ம பெரிய க்ரௌடை வச்சுட்டு பண்ணுறோம், அவங்க வந்து சொதப்பிட்டாங்கன்னா கஷ்டம். சினிமா கேமராவை பார்த்து பயப்படக்கூடாது, சினிமா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால் அப்படி ஒரு ஆள் வேணும்னும் போது டான்ஸர் அவர் எளியராஜ், வாப்பா நீங்கள் வாப்பா. அவர் தான் சொன்னார், ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க டான்ஸரு, அவங்களுக்கு ஒரு 65 வயசு இருக்கும், 14 வயசுலேருந்து சினிமாவில் ஆடிக்கிட்டு இருக்காங்க, கேமராவெல்லாம் பார்த்து பயப்பட மாட்டாங்க அப்படின்னாரு.
அப்படி தான் விஜயா மாமியை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். விஜயா மாமி எங்கே இருக்கீங்க? வாங்கம்மா. எளிராஜ் இந்த படத்தில் ஒரு கேரக்டர், ஒரு பாஸ்டராக வருவார். எப்படி இருக்கார் இவர்? என்னப்பா சார், என்னென்னமோ தாயத்தில் கட்டி. இந்த படம் பார்த்தீங்கன்னா எளிராஜோட கேரக்டர் உங்களுக்கு தெரியும். பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த டைரக்டர் சார் பற்றி சொல்லணுன்னா எனக்கு வார்த்தைகளே இல்லை. ஆனால் இந்த படத்தில் கதை வந்து ஹீரோ, அந்த ஹீரோ இல்லை, நான் ஒரு புள்ளி, அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஆனால் நான் வந்து இதுவரையில் ஆடினது டான்ஸ் ஆக்ட் பண்ணதே இல்லை. இந்த படம் தான் ஃபஸ்ட்டு. அதனால எனக்கு வந்து எதுன்னே தெரியல. இருந்தாலும் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். நன்றி, வணக்கம். இந்த ஆன்டி இண்டியன் வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கள். இருங்க டை அடிச்சிருக்கீங்க, நான் கவனிக்கல. ஏன் இந்த வேலை? இல்லை, இப்போ ஒரு ஷோ பண்ணேன் சார். நான் நம்ம படம் முடிஞ்ச பிறகு உங்களை கூப்பிடுவாங்க, அப்புறம் என்ன பண்ணுறது? இல்லை, இப்போ ஒரு ஷோ பண்ணேன். இப்போ நான் வெளியே பார்த்தா அதை கவனிக்கலாங்க. இல்லை, நான் இப்போ ஒரு ஷோ பண்ணதுனால. சரிம்மா, சரி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். இன்னொன்று, அவங்களுக்கான வழியை அவங்களே சொன்னால் நல்லா இருக்காது, கூட இருக்க ஒரு கேரக்டர் சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு மெட்ராஸ் பாஷா அவங்க பேசணும் சரியா. அப்படின்னும் போது அதுக்கு ரொம்ப சரியான ஆள், எப்படி திருப்பி போட்டாலும் அவங்க தான் வருவாங்க. அக்கா பசி சத்யா அக்கா, அவங்க தான் இன்டர்வியூலையும் முடிப்பாங்க, படத்தையும் முடிப்பாங்க. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அவங்க பேசி முடித்த உடனே இதே போல் கை தட்டுவீங்க. வாங்கக்கா. இந்த இனிய மாலை வணக்கம். அருமையான நாள், அழகான நாள். சினிமா உலகத்தில் ஒரு வித்தியாசமான விவகாரமான ஒரு கதையை எடுத்திருக்கிறாரு இயக்குனர் அவர்கள். இயக்குனர்னு சொல்கிறதுக்கு முன்னால் கதை, வசனம், டைரக்ஷன் அண்டு மியூசிக்கு எல்லாத்தையும் நம்மளுடைய இளம் மாறன் அவர்கள் அருமையாக செஞ்சுருக்குறாங்க. அதில் என்னான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதையை சொல்லிக்கினாங்க, நீங்கள் தாம்மா நடிக்கணும்னு சொன்னாங்க. சரிதான், ஏதோ சொல்கிறாங்களே. நாங்கள் நடிக்கலைங்க இந்த படத்தில், சத்தியமாக சொல்கிறேன். அது என்னவோ தெரியல, அந்த நம்ம ஏரியா பட்டணப்பாக்கத்தில், அதானா அங்கே போய் நாங்கள் வாழ்ந்துக்கின்னு தான் இருந்தோம், நடிக்கவே இல்லை. தினம் பார்த்தீங்கன்னா மீன், கருவாடு எல்லாம் வரும். ஆனால் நேரம் புரட்டாசி மாதம் நான் சாப்பிட முடியாது. இது கொடுமை இல்லை, அதை விட்டுருவோம். அது இல்லை, ஒவ்வொரு வித்தியாசமான, திடீர்னு பார்த்தா ஃபாதர் வருவார், அதுக்கப்புறம் பார்த்தா அரசியல்வாதி வருவார், அதுக்கப்புறம் பார்த்தா தர்காவிலேருந்து வந்துங்க இருப்பாங்க. இவங்க எல்லாரையும் தினம் 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 நாங்கள் பார்த்தோம், வாழ்ந்தோம், இருந்தோம். ஆனால் அருமையான கதையை எடுத்திருக்கிறாங்க இந்த ஆன்டி இண்டியன். மெட்ராஸ் பாஷை பேசத்தான் தெரியும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு பல்கலைக்கழகம் எனக்கு பட்டம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அருமையான படங்க. இதில் வந்து மதிப்பிற்குரிய சகோதரர் ஐயா அவர்களும் எல்லாருமே நடிக்கலை, வாழ்ந்திருக்கிறோம். அதில் ஒரு புள்ளியாக நானும் இருந்திருக்கிறேன். சிறப்பாக இந்த படம் வெற்றியடைய உங்களோடு சேர்ந்து என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் படத்தில் ஒரு ஒரு கேரக்டரு, அது 2 சீன் தான் வரும். அந்த கேரக்டர் வந்த உடனே அடுத்த சீனில் அதுக்கு டைலாக் கிடையாது. அந்த கேரக்டரை மறந்துடுவோம் அது முதல் சீன் வரும்போது. அதுக்கப்புறம் அடுத்து திடீர்னு அந்த கேரக்டர் மறுபடியும் என்ட்ரி ஆகும். ஓ, அவன் இவன் இல்லை அப்படின்னு நமக்கு டக்குன்னு ரிஜிஸ்டர் ஆகணும். அந்த முகம் அங்கே பார்த்தோமே அந்த மூஞ்சி தானேன்னு நமக்கு ஒரு வாட்டி பார்த்ததுலேயே ஞாபகம் இருக்கணும். அப்படி ஒரு முகம் எனக்கு வேணும் அப்படின்னு தேடினா, அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது மான்ஸ்டர்னு அப்போ வந்த படத்தில் பார்த்தீங்கன்னா
அனில்குமார்னு ஒருத்தர் நடிச்சிருப்பார். அவரை தொடர்பு கொண்டால் அவர் பெங்களூரில் இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. அவரை நான் தொடர்பு கொண்டு பேசும்போது சம்பளம் எல்லாமே பேசிட்டேன், அவர் கேரக்டர்லாம் சொல்லிட்டேன். சார் அது பேமெண்ட் எப்படி அப்படின்னாரு. வாங்க சார் கொடுத்துட்றோம் அப்படின்னேன். இல்லை நான் வர்றேன், அவரை பற்றி நமக்கு தெரியாது. அவருடைய மனைவியும் ஒரு பெரிய நடிகை. அவங்க இங்கே வந்து பொன்னியின் செல்வன் ஆடிஷனுக்கு வர்றாங்க, நான் அப்போ அவங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். அணிலன் இங்கே வாங்க வாங்க. அங்கே நடந்தது என்னென்னா, அவங்கள துணைக்கு இவர் கூப்பிட்டு வந்தார். இவரை செலக்ட் பண்ணிட்டாங்க, அவங்கள செலக்ட் பண்ணல. இவரை செலக்ட் பண்ணாமல் விடுவாங்களா? அப்புறம் ஷூட்டிங்கில் நல்லா எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி கொடுத்தாரு. நான் சொன்னேன் கண்டிப்பாக சம்பளம் கொடுத்துருவோம், வந்துடுங்க சார் அப்படின்னேன். அவர் நம்பினாரா நம்பலையான்னு தெரியல. 3வது கால் ஷீட் போய்கிட்டுருக்கு. காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் காலையில் 4 மணி வரைக்கும் போயிட்டுருக்கு. அப்போ இவர் சீன் முடிஞ்சுது. நான் அவர்கிட்ட பணத்தை கத்தையாக எடுத்து கையில் கொடுக்குறேன். அப்போ குப்பை லாரி வந்துடுச்சு. குப்பை லாரிலேருந்து இறங்கி அந்த குப்பை அள்ளுற தொழிலாளர்கள் வந்தாங்க. வந்துட்டு என் கூட நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க. நான் ஒரு பெரிய டைரக்டர் கூட தான் ஒர்க் பண்ணியிருக்கேன் போல் இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் சொன்னார், அந்த காசை கையில் வாங்கிட்டு கையை பிடிச்சிட்டு, ஏதாவது பணத்தை நான் டைட்டாக கேட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் இது வரைக்கும் 20 படம் நடிச்சிட்டேன். இந்த படத்துக்கு தான் சொன்ன டைமில் பேமெண்ட் வாங்கியிருக்கேன் நான். நன்றின்னு பலமுறை சொன்னார் எனக்கு. ஆனால் அந்த நன்றியை தான் அவர்கிட்ட சொல்லிவிடுங்க. அவர் தான் நீங்கள் தயாரிப்பு, அவர் தைரியத்தை பாராட்டணும். நன்றியோட. நான் ரொம்ப சின்னவன் இங்கே பேசுகிறதுக்கு. ஆனாலும் ஒன்றே ஒன்று சொல்லணுன்னா, உலகத்திலேயே மிக சிறந்த அதிர்ஷ்டசாலினா நான் தான். நான் நடிகனே இல்லை, என் நடிக்கவே வராது. போகிற இடத்துலலாம் ஒன்று தான் சொல்லுவேன், சார் எனக்கு நடிக்க வராது, நீங்கள் சொல்லி கொடுத்தா நான் பண்ணுவேன் அப்படின்னு. நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு 5 வருஷம் தான் ஆகுது. எதனால் வந்தேன்னா இந்த தாடினால தான் வந்தேன், வேறு எதுவுமே இல்லை. ஸோ இது வரைக்கும் ஒரு ஃபஸ்ட் டைம் டைரக்டர் கூட நடித்து இப்போதைக்கு மணி சார் கூட பொன்னியின் செல்வத்தில் நடிச்சிருக்கிறேன். இதோட அதிர்ஷ்டம் யாருக்குமே கிடைச்சிருக்காது, எனக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கும். கன்னடத்தில் ஒரு 15 படம் பண்ணிட்டேன், தமிழில் 3 படம். ஸோ இவர் என்னை எப்படி கூப்பிட்டாரு, ஏன் கூப்பிட்டாருன்னு எனக்கு தெரில. ஆனால் வேலை அப்படின்னு ஒன்று வந்தால் யாருக்கிட்டேயும் வேலை பண்ணிவிட்டு போயிடுவேன், அவ்வளோதான். ஸோ இதுக்காக இவருக்கு தான் நன்றி சொல்லணும். ஸோ எல்லாருக்குமே தேங்க்யூ, நன்றி, தேங்க்யூ. ஒரு பாம் பிளாஸ்ட் ஆகிற மாதிரி ஒரு சீனு. அதுக்கு ஒரு பெரிய ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் மாதிரி ஒரு செட்டப் வேணும் எங்களுக்கு. அது அந்த மாதிரி லொக்கேஷன் மெட்ராஸில் இல்லை. இருக்கிற லொக்கேஷனில் கேட்டால் பாம் பிளாஸ்ட் அதெல்லாம் அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு லொக்கேஷன் மட்டும்தான் எங்களுக்கு கிடச்சிது. அந்த லொக்கேஷனில் இருக்குது, கிடைக்கல. அது அங்கே சொல்லிட்டாங்க, ஒரு வத்தி குச்சி கூட கொளுத்தக்கூடாது, பாம் பிளாஸ்டெல்லாம் நடக்காதுன்ட்டாங்க. ஆனால் லொக்கேஷன் பர்மிஷன் வாங்கிட்டோம். நான் மாஸ்டர் தம்பி ஹரிதினேஷ் வாங்க சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஏன்னா ஒரு 15 நிமிஷம் டைம் கொடுப்பாங்களேண்ணா, நான் அதுக்குள்ளே எட்டு முடிச்சிடறேண்ணா, அதுக்கப்புறம் வந்து இப்போ போலீஸ்கிட்ட போவாங்களா, அது பார்த்துக்கலாம் அப்புறம். நான்லாம் எப்படி ஜீப் வரும் ஏற்றிட்டு போயிடுவாங்கன்னு நம்பினேன் நான். ஏன்னா வேறு வழியில் எங்களுக்கு அந்த சீன் எடுத்து ஆகணும் படத்தில். அது இல்லாமல் படமே எடுக்க முடியாது. தம்பி அந்த வந்து எடுத்த விதம் பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி காலையில் 7 மணி கால் ஷீட் போட்டிருக்கோம், 500 பேர் க்ரௌடு. அன்றைக்கி மழை, ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிடலாமான்னு பிளான் பண்ணுறோம். டேய் அந்த பாட்டில் எடுத்துனுவாங்கடா அப்படின்னாப்புல, கேமரா ஆன் பண்ணு 2 கேமராவை இன்று எடுத்தாப்புல பாருங்கள், இப்படி எடுத்துட வேண்டியதான முடிவு பண்ணிட்டோம். அன்றைக்கி மட்டும் தம்பி ஹரிதினேஷ் இல்லைன்னா அன்றைக்கி எங்களுக்கு குறைஞ்சது ஒரு 10 லட்ச ரூபா நஷ்டம் ஆகிருக்கும். தைரியமாக துணிச்சலாக அவர் பாட்டுக்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. வர்றதை பார்த்துக்கோன்ட்டு நாங்களும் எடுத்தோம். வேறு மாஸ்டராக இருந்தால் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கணும் அப்படின்லாம் நினைப்பாங்க. பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு பண்ணாப்புல. ரொம்ப தம்பிக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டாக நான் அண்ணனோட ரசிகர், அவருடைய யதார்த்த பேச்சுக்கான நான் ரசிகர். என்னண்ணா அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருந்தார், ஃபிலிம் சிட்டியில் வந்து பாம் பிளாஸ்ட் பண்ண முடியாது. லொக்கேஷன் சொல்ல எனக்கு ஒரே டவுட்டு, ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக ஷூட்டிங் பண்ணியிருக்கோம் ஃபிலிம் சிட்டியில். அங்கே தான் கார் ஜம்ப்பு, அப்செட்டு எல்லாமே பண்ணியிருக்காங்க. பிளாஸ்ட் பண்ண முடியாதுன்னாரு. அது நினச்சி நான் ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன். இதுக்காகவே நம்ம அவருக்கு பண்ணி காட்டணுன்ட்டு எல்லாத்தையும் A to Z பண்ணியாச்சாங்க. மெயினாக ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு நன்றி.
ஏன்னா எல்லாம் ஃபயர் பாட்டில் கண்ணா முன்னாடி அடித்து எல்லாம் புடவை கிடவை எல்லாம் ஃபயர் அவங்கவுங்க ஃபயர் பண்ணி அவங்கவுங்களே அணைச்சிக்கிட்டாங்க. இதில் புதுசாக சில விஷயம்லாம் பண்ணியிருக்கோம். க்ரௌடில் அப்படியே ஃபயர் பாட்டில் அடித்து அப்படியே ஃபயர் ஆவாங்க, அப்படியே ஓடுவாங்க. கட் ஷாட்டே இல்லை, எல்லாம் லைவ், எல்லாம் அண்ணனுக்காக தான். அண்ணனே பேஜாராயிட்டார். நான் பொதுவாக அண்ணனை பார்க்கும்போது பையன் என்ன ஜாலியாக இருக்கான், சிரித்து பேசினே இருக்கான்னா, அன்றைக்கி அண்ணனுக்கு வந்து வெயிட்டாக நான் ஒரு விஷயம் பண்ணி கொடுத்துட்டேன். எனக்கு அதில் ரொம்ப சந்தோஷம், அண்ணனுக்கும் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு முக்கியமான தம்பி, அவர் பேரை சொல்ல வேண்டாம்னு சொன்னார். அவர் வந்து ஒரு சிஜி டெக்னீஷியன். அவர்கிட்ட கேட்கும்போது இந்த மாதிரி சீப் பட்ஜெட்டில் பண்ணணும், நல்லாவும் இருக்கணும்னா நீங்கள் சிஜியில் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது, நீங்கள் உண்மையாகவே ஃபயர் எடுத்துகிட்டு வந்துடுங்க, அதை வேணால் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஒரிஜினலாக இருந்தால் தானே பண்ண முடியும், ஜீரோவாக ஒன்றும் நாங்கள் 100 காட்ட முடியாது, ஒரு 50 இருந்தால் அதை 100 காட்டிடுவோம் அப்படின்னு சொன்னாப்புல. அதுக்கு சரியான மாதம் நீயே முடிவு பண்ணுப்பா அப்படின்னு சொன்னேன். ஒரே சாய்ஸ் வர தம்பியை தான் சொன்னாப்புல. அது ரொம்ப நன்றி. அடுத்து திவான் வடிவேல் என்ன, அவர் வந்து எனக்கு தெரியாது, அவர் எங்கள் ஃபேமிலிக்கு அவருக்கும் நேரடியாக நிறையா தொடர்பு இருக்குது. அவர் படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர். நம்ம சுரேஷ் காமாட்சி ஆஃபீஸில் இருந்தார். அப்போ நான் பார்த்தேன், ஊற்று பார்த்துட்டு, என்ன என் படத்தில் நடிக்கிறீங்களான்னு. நடிக்கிறேன்னாரு. அந்த கேரக்டருக்கு அவர் ரொம்ப கரெக்டாக இருப்பார், நீங்கள் பாருங்கள், என்ன வந்து பேசுங்க. நான் சந்தர்ப்பம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதுவும் ஒரு நல்ல சந்தர்ப்பமாக கிடைக்கிறது அதை விட கஷ்டம். அந்த சந்தர்ப்பத்துக்கு ரெக்கக்னிஷன் கிடைக்கிறது அதை விட மிகப்பெரிய சமாச்சாரம். அப்படி ஒரு கிஃப்ட்டை எனக்கு கொடுத்துருக்குறாரு இயக்குனர். ஒரே ஒரு விஷயம் சொல்லி, அண்ணன் வந்து யாருன்னா 4 படம் தயாரிப்பாளர் அவர், பாலைவன சோலை படத்து தயாரிப்பாளர் அவர். அது முத்து படத்தில் ரஜினி சார் என்ன நீ நடிச்சே தீரணும் தொந்தரவு பண்ணி ஒரு 2 சீன் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் கேப். 4 வருஷத்துக்கு இவர் தான் கூப்பிட்டு என்ன திருப்பி கேமரா இருக்க நிற்க வச்சார். கேமரா பின்னாடி ஒரு 60-70 படம் நின்றுட்டேன், கேமராவுக்கு முன்னாடி நிற்க வச்சவர் இவர் தான். அதை விட ஈஸி கான்கொஸ்ட் இஸ் நாட் அ விக்டரின்னு சொல்லுவாங்க. ஈஸியாக ஒரு பழம் பறிச்சிட்டோம்னா அது ருசி இருக்காது, கல்லால் அடித்து தொடர்பு போட்டு பக்கத்து வீட்டிலேருந்து திருடி சாப்பிட்டா தான் ருசி ஜாஸ்தி. ஸோ இந்த படம் கடந்து வந்த பாதைகள் இவரும் நானும் டெய்லி ஃபோனில் பேசிக்குவோம். இங்கிலீஷ் பத்திரிகையில் வர மேட்டரை பற்றி சென்சாரு ரீசென்சாரு எல்லாம் நான் அவருக்கு சொல்லிட்டு இருப்பேன். அதான் நான் சொன்னேன், இந்த படம் ரிலீஸே அதுக்கு சக்ஸஸ் ஆறுன்னு. படம் ஓடதை விடாது எப்படி இது ரீசென்சாருக்கு போய் கோர்ட்டில் போய் இவ்வளோ சீக்கிரம் ஷார்ட் கேப்பில் வாங்கி வந்தாங்கன்றது பெரிய ஆச்சரியம் சார். என்னுடைய பெரிய அனுபவத்தில் சொல்கிறேன். கோர்ட்டுக்குன்னு போயிடுச்சுன்னு சொன்னால் 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் இருக்கும். அது எப்படி தான் அடித்து பிடிச்சி கொண்டாந்தாரு 1.5 மாதத்துல எனக்கே ஒன்றும் ஆச்சரியமாக இருக்குது. ரீசென்சாரில் ரெஃப்யூஸ் பண்ணி 1.5 மாதத்தில் கோர்ட்டில் ஆடாயிருன்ட்டார். அது மிகப்பெரிய சக்ஸஸ். அந்த சக்ஸஸே வந்து இந்த படத்துக்கு அது ஓடுறது ஓடாது நம்ம கையில். இன்னொன்று, ஒரு 4 சீன் பார்த்தாலே இந்த ஜாதி கதைன்னு ஒன்று இருக்கும், லவ் ஸ்டோரி, ரெஃப்யூசல், ட்ரையாங்கிள் கலரு, ஸ்ரீதர் மாதிரின்னு. இந்த கதை ஒரு 4 சீன் நான் நடித்தோன்னு இந்த படத்தினுடைய ரெவல்யூஷனரி, அதாவது ஒரு புரட்சிகரமான ஒரு சமாச்சாரத்தை இந்த படம் கொண்டு வர போகுதுன்றது எனக்கு நிச்சயமாக தெரிஞ்சு போச்சு. அதில் சீன்ஸ் எல்லாம் தகுந்த மாதிரி நடிச்சிருக்குது. அதனால் என்றைக்குமே உழைப்புக்கும் சின்சியாரிட்டிக்கும் கிடைச்ச பதில் இது பலன் டெஃபினட்டாக ஆண்டவன் கொடுப்பான். அந்த ஆண்டவன் இந்த படத்தை ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகிறதுக்கு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சொல்கிறாங்க, இவர் யாருக்கு தெரியாதுன்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும், இவருக்கு தெரியாத ஆளே இல்லைங்க. இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இறைவனை வேண்டிக்கிறேன். வாய்ப்பு தந்த இயக்குனர் ஐயாவுக்கு கோடானு கோடி நன்றிகள், வணக்கம். இது இந்த படத்தில் ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர், கூட இருந்தே ஒரு குழியை பறிக்கிற மாதிரி ஒரு கேரக்டரு. அந்த கேரக்டர் வந்து காமெடியெலாம் பண்ணால் நிச்சயமாக ஒர்க் ஆகாது. ஆனால் படம் எங்களுக்கே தெரியாது, காமெடி சீன் கூட எங்களுக்கு சரியாக உணரலை நாங்கள். ஆனால் படத்தில் பார்க்கும்போது ஒரு கிளைமேக்ஸில் ஒரு கட்டத்தில் அந்த கேரக்டர் ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கோம். தேட்டரில் எல்லாருமே சிரிக்கிறாங்க, எங்கள் கூட படம் பார்த்தவங்க எல்லாருமே. நான் அவர் சீரியஸாக பண்ண சீனை நான் நல்லா ரசித்து பார்த்தேன். அவர் காமெடியாகவும் அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அவ்வளோ நல்ல நடிகரை நம்ம நண்பராக வச்சுருந்துருக்குறோம். அவர் ஒரு தொழில்முறையாக நடிகராக இல்லை, இப்போ சமீபத்தில் தான் நடிச்சிட்டு வர்றாரு. அவரும் இந்த படத்துக்கு பிறகு அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ராஜா, கர்ணராஜா அண்ணா வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். தனிப்பட்ட பொருள் எல்லாரும் சொல்ல முடியாது, ஏன்னா டைம் இருக்காது. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பை பற்றி நான் முதல்ல சொல்லிடுறேன். எனக்கு நம்ம குப்பத்து ராஜான ஒரு படம், அதில் நான் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஒர்க் பண்ணேன். தம்பி எம் சரவணன் கூட இங்கே வந்திருக்காப்புல ப்ரொடியூசர். தம்பியோட தான் போய் முதல்ல நான் அவரை ஃபோரமாலில் மீட் பண்ணேன். மீட் பண்ண 10 நிமிஷத்தில் என்ன சொன்னார், நீங்கள் என் படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னாரு. எனக்கு நம்பிக்கையே இல்லை இவர் படம் பண்ணுறாருங்கிறது.
என்ன திடீர்னு அப்படி சொல்கிறார். சரி ஓகே, யாராக இருந்தாலும் சொல்ல மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நானும் ஓகே சார் பண்ணலாம் சார் அப்படின்னேன். அப்புறம் ஒரு வருஷம் போயிடுச்சு. அப்புறம் ஒரு நாள் ஃபோன் பண்ணி நீ கதை கேளுங்க அப்படின்னாரு. என்னை துரத்துறாரு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, என்ன இவ்வளோ தூரம் சொல்கிறாரு, எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு தடவை வந்து கதையை நானும் சூப்பர் சுப்பிரமணியன் தான் கேட்டேன். நான் மிரண்டேன். சீரியஸ்லி நான் சொல்கிறேன், இப்படி ஒரு கண்டென்ட் யாரும் எடுத்ததே கிடையாது. சொல்கிறாரு, ஒரு மாதிரி ரொம்ப எங்களுக்கு இதாக இருக்குது. நான் சொல்ல சார் ரொம்ப சீக்கிரத்தில் முடிஞ்ச மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க சார், நல்லா இருக்குது சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு தடவை கூப்பிட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்க வாங்க அப்படின்னாரு. நான் அப்பையும் வெளியூராக சுற்றிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு தயாரிப்பாளர் ஆஃபீஸில் உட்காந்து நான் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ப்ளூ ஷர்ட் மாறன் படம் ஆரம்பிச்சார் தெரியுமா அப்படின்னாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஐயோ நமக்கு சான்ஸ் சார் என்ன நம்ம கண்டுக்கவே இல்லையே. உடனே சார் ஐ எம் ரைட் நவ் இன் சென்னை, கேன் ஐ மீட் யூ டுடே அப்படின்னு கொடுக்குறேன். உடனே எனக்கு கால் வருது. சரி இதை பார்த்துட்டு தான் கூப்பிட்டுருக்காருன்னு பார்த்தா அவர் எதேச்சியாக கூப்பிட்டுருக்காரு. கடைசியில் பட்டினப்பாத்தில் துலுக்கானந்தம் கோயிலில் ஷூட்டு வாங்க அப்படின்னாரு. உடனே நேரில் போனேன், டைலாக் பேப்பர் கொடுத்தாரு, இதை பார்த்துங்கன்னாரு. பார்த்துட்டு அப்புறம் அந்த பிரேக்கில் வந்து நம்ம கதிரவன் சார், கேமராமேன் சார், அப்புறம் அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் நிப்பாட்டி இந்த டைலாக் சொல்லுங்கன்னாரு. சொன்னேன். ஓகே ஓகே அப்படின்னாங்க எல்லாரும். அப்படி தான் எனக்கு வாய்ப்பு கிடைத்தது இந்த படத்தில். நான் என்ன கேரக்டர் நடிக்க போகிறேன், அது என்ன மாதிரி கேரக்டர் தெரியல எனக்கு. என் பேர் ராஜா, ஜி ராஜா. ஆமாம், நான் வேறு ராஜா கிடையாது, ஜி ராஜா. அது சினிமாவுக்காக கர்ணராஜான்னு வச்சுக்கிட்டேன். ஏன்னா ராஜா நிறைய பேர் இருக்காங்க, அது கொஞ்சம் பெக்குலியராக இருக்குன்றக்காக. இதுதான் விஷயம். அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம தயாரிப்பாளர் ராதம் பாவா எனக்கு கிட்டத்தட்ட 2005 பழக்கம், மாமா மச்சான் பழக்கம் தான் நாங்கள் 2 பேரும். ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த இஷ்யூஸ் போயிட்டு இருக்கும்போது கேட்டேன், என்ன மாமா பிரச்சனை அப்படின்னு. நீ தான் பிரச்சனையே படத்தில் அப்படின்னா. அப்படி ஒன்றும் இப்போ நான் என்ன பிரச்சனை அப்படின்னேன். உன் கேட்டு தான் பிரச்சனை அப்படின்னாப்புல. அப்போ தான் இந்த இஷ்யூஸே எனக்கு தெரியும். சார் அதுக்கு நான் என்ன சாரை நான் டிஸ்டர்ப் பண்ணிக்கல, இது பண்ணோம். நல்ல ஒரு வாய்ப்பு எனக்கு இது கிடச்சிது. ஏன்னா நானும் வந்து 30 வருஷம் ஆயிடுச்சு, 92 வந்தேன். ஒரு நல்ல வாய்ப்பு. அது இப்படி போயிட்டுருக்கேன்னு ஒரு மனசு வருத்தம் இருந்தாலும் என்ன சொல்கிறதுனா, அந்த இடையில ப்ரெஸ் மீட்டோட சார் சொன்னாங்க, காட் இஸ் கிரேட், காட் இஸ் டபுள் கிரேட் அப்படிலாம் சொன்னாங்க. காட் இஸ் ஆல்வேஸ் கிரேட். இதுதான் உண்மை. யார் என்ன சொன்னாலும் கடைசியில் எங்கே வந்து நிற்கிதுன்றதான ரிசல்ட் தானே முக்கியம். நமக்கு சொல்லலாம் 1000 பேர் சொல்லலாம், இருக்கட்டும். எனக்கு இந்த படத்தில் வந்து இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நம்ம இயக்குனர் மற்றும் உதவி இயக்குநர்கள், தயாரிப்பாளர் எனது மாமா ஆதம்பாவா அவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மாறன் சாரை பற்றி ஒரு விஷயம் நான் ஸ்ட்ராங்காக சொல்லணும் அப்படின்னா, 1 கோடி ரூபா கொடுத்து ஒரு படத்தில் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் சொல்ல மாட்டார். அது மாதிரி நீங்கள் கொடுத்து நல்லாலே சொன்னாலும் சொல்ல மாட்டார். நல்லா இருந்தால் நல்லா இருக்குது, நல்லா. ஏன்னா நாங்கள் பழகணும், எங்கள் படத்தையும் கல்வி தான் ஊற்றினார். நல்லா தானே பழகணும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். நாங்கள் அதுக்காக தான் பழகணும், ஆனாலும் கல்வி ஊற்றினார். இந்த உட்காந்துருக்கோம் தம்பி ப்ரொடியூசர். இதான் உண்மை. இவர் வந்து தமிழ் தெரிந்த ஒரு டைரக்டர், அதனால தமிழ் படம் எடுத்திருக்காரு. இந்த படத்தை நீங்கள் தமிழனாக பார்க்கக்கூடாது, ஒரு இந்தியனாக இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. இதான் உண்மை. இது மொழி சார்ந்த படம் கிடையாது, இந்திய படம், இந்தியனாக பாருங்க என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டே ப்ளூ சட்டை, எத்தனை படத்தை கழுவி ஊத்துற? உன் படத்தில் ஒரே ஒரு சீன் மொக்கையாக இருந்தாலும் மவனே நீ செத்தடா. எப்படி உன் படத்தை எல்லாரும் கழுவி ஊற்ற போகிறாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு முன்னாடியே கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் ஓட்டிட்டியாடா? அடுத்து பாருங்க, இவ்வளோ பேச்சு பேசுறிய, ருத்ரதாண்டவம் படத்துக்கு ஏன்டா விமர்சனம் பண்ணலை அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதுக்கு பதில் கமெண்ட், ஷாலினியும் அஜித்தும் கூட தான் எல்லா இடத்துக்கும் ஒன்றா போகிறாங்க, ஆனால் ருத்ரதாண்டவம் படத்துக்கு ஏன்டா ஷாலினி வரல, ஷாலினி கூட அஜித் வரல அப்படின்னு போட்டிருக்காங்க கமெண்ட்டு. இவங்களுக்கு பிரச்சனை பாருங்கள் எதுன்ட்டு, எதோட கோத்து விட்டு அது மாதிரி கமெண்ட் வந்த எடுங்கப்பா. அடுத்து நம்ம இசையமைப்பாளர் தம்பி இணை இசை வில்லியம் வாங்க. அதாவது இந்த படத்துடைய ஆரம்பத்தில் இருந்த எனக்கு வந்து இந்த படம் சென்னை பேஸ் கதை, சென்னையில் இருக்கிற ஒரு குப்பத்தில் நடக்கிற ஒரு கதை, அங்கே நடக்கிற ஒரு சாவு சம்மந்தமான கதை. அதில் உண்மையாகவே அந்த சாவில் டான்ஸ் ஆடுறவங்க, சாவுக்கு மோல் அடிக்கிறவங்க இவங்க தான் வேணும்னு சொல்லிட்டேன். தம்பி தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. அங்கே சாவுக்கு மோல் அடிக்கக்கூடிய தம்பி சரத் வந்திருக்காருங்க. அவர் எத்தனை வீட்டில் போய் மோல் அடிச்சிருப்பாரு. ஒரு சினிமாவுக்குள்ளே மோல் அடிக்கிறாரு. அவர் தொழில் அது கிடையாது, நல்லா பெரிய டெக்னீஷியன். அவர் அடிக்கிற மாதிரிலாம் காது கிழிஞ்சிரும். இவர் வில்லியமே சொன்னார் ஒரு வாட்டி ஸ்டுடியோவுக்கு வந்தோம்னா, அவன் அடித்த அடியில் அந்த பல்பு கைண்டு ஊந்துச்சு நானார். அந்த மாதிரி ரொம்ப பவராக இருக்கும் அவர் அடி. அவர் வில்லியம் அந்த சரத்தை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். அதுக்கு பிறகு அவர் போகிற இடங்களில் யார் பெஸ்ட்டு டான்ஸர்னு அவருக்கு தெரியல.
அவங்கள அறிமுகப்படுத்தி வச்சார். அவங்கள வச்சு நாங்கள் 2 முறை சுடுகாட்டிலே வச்சு ஷூட் பண்ணோம். எடுத்து பார்த்துட்டு அவங்கள மட்டும்தான் செலக்ட் பண்ணி இந்த படத்தில் நடிக்க வச்சுருக்கிறோம். இதெல்லாம் தம்பி தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு. இப்போ நீங்கள் பாட்டு பார்த்துருப்பீங்க. என் படம்ன்றதுக்காக நான் சொல்லலை. இதில் இருக்க மியூசிக் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, எல்லாம் வந்து பேங்காக் போனால் தான் எனக்கு மூடு வரும், சிங்கப்பூருக்கு போனால் தான் வரும்ன்றால. எங்கள் ஸ்டுடியோ எவ்வளோ பெருசு தெரியுங்களா? ஆம்னி வேன் பார்த்துருக்கீங்களா? அதே சைஸு. ஆமாம், சரியாக என்ன சைஸு வில்லியம்? 9க்கு 7 சைஸ் தாங்க. அதில் தான் இந்த படத்துக்கான ஃபுல் மியூசிக் போட்டிருக்கோம். சொன்னால் நம்புவீங்களா? தம்பி தான் அந்த மியூசிஷியன், நான் வெறும் மியூசிக் டைரக்டர் தான். நான் ஃப்ரீயாக விட்டுருந்தா நல்லா போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக மகேஷ் அண்ணன் எங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். இப்போது என்னென்னா, எங்கள் ப்ரொடியூசர் வந்து வேறு பிஸ்னஸ் இருக்கிறதுனால அவர் அதை பார்க்க போயிடுவார். இப்போ நாங்கள் எல்லாமே டீல் பண்ண வேண்டியது மகேஷ் அண்ணங்கிட்ட தான். இப்போ 2 பேருக்கு நடுவில் ஒருத்தர் இருந்தாலே பிரச்சனை தான் இல்லை? அந்த ஆள் தப்பாக இருந்தால், அவர் சரியாக இருந்தால் தான் எல்லாமே ஸ்மூத்தாக போகும். அவர் மட்டும் இல்லைன்னா எங்கள் ப்ராஜெக்ட்டு என்ன ஆயிருக்குன்னு எங்களுக்கே தெரியாது. அந்த அளவுக்கு அதில் வேலை பார்த்துருக்காரு. அது நான் இங்கே சொல்ல முடியாது நிறைய விஷயங்களை. படத்தில் இது வந்து ஒரு 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 புணம் சம்மந்தப்பட்ட ஒரு கதைன்றதுனால நான் ஒரு 150 சாவு வீட்டுக்கு போயிருப்பேன். போய் நின்று அது முன்ன மாதிரி இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம போய் கொஞ்ச நேரம் நின்று அந்த சாவு வீட்டிலலாம் என்ன பண்ணுறானுங்கன்னு பார்த்தா, கொஞ்ச நேரத்தில் ப்ளூ சட்டாயின்றானுங்க. சரி, உடனே கடையை காலி பண்ண வேண்டியது தான், கிளம்பி வந்துடுவேன். அதே மாதிரி நான் நிறையா மார்ச்சரிக்கெல்லாம் பல முறை போயிருந்தேன் இந்த படம் சம்மந்தமாக போகிறதுக்காக. அங்கே ஒரு முறை நான் ஒரு பல வருஷத்துக்கு முன்னே நான் மார்ச்சரிக்கு போயிருந்தேன். அங்கே நடந்த ஒரு சம்பவத்தை தான் இந்த படத்தில் ஒரு சீன் வச்சுருக்கேன். அந்த சீனை வந்து தத்ரூபமாக வந்தால் மட்டும்தான் அதை ரசிக்க முடியும், இல்லைன்னா அது தேவையில்லாத சீன் ஆகிடும், படத்தை விட்டு வெளியே இருக்க மாதிரி இருக்கும். அந்த சீனில் நடிக்கிறதுக்கு சரியான ஆளுங்களை 2 பேரை தேர்ந்தெடுத்தான். அதில் தம்பி வாரியர் சதீஷ் ஒரு ஆள். நான் பேசுகிறேன், நான் மேடையில் ஒரு 2 நிமிஷம் அப்படின்னா, சரி பேசுப்பா தம்பி. எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. என்னென்னா, என் பேர் சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வாழ்க்கை கொடுத்த ஒரு ஊரை பற்றி நான் சொல்லணும். கல்லுக்குட்டை அப்படின்ற ஊர்லேருந்து தான் நான் வந்திருக்கேன். அது ஓஎம்ஆரில் இருக்குது. இப்போ சொல்கிறேன், என்னோடய பேர் வந்து வாரியர் சதீஷ். இந்த படத்துக்கு வந்து நான் வந்து ஆடிஷனுக்கு நான் போயிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 400-500 பேர்கிட்ட ஆடிஷன் வந்திருந்தோம். ஆடிஷன் வந்த இடத்துல வந்து பயங்கரமாக அந்த அப்பா ஃபஸ்ட் டைம் வந்து அண்ணனை பார்க்குறேன் நான். அதில் வந்து என்ன பண்ணேன், எல்லாருமே ரிஜெக்ட் 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 இப்படியே தான் எல்லோரும் அனுப்பி போட்டுகிட்டே இருக்கிறார். அதில் வந்து அண்ணனோட தயவால் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கிடச்சிது. ஆனால் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா நிறைய இது சென்சாரில் போய் படத்தையே வந்து டோட்டலாக முடிஞ்சு போச்சு, சோலி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் தாண்டி படத்தை அப்படியே கொண்டு வந்துட்டார். நான் வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. அப்புறம் நிறைய விஷயம் பேசணும், கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. நன்றி, வணக்கம். இப்போ இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு சீனு, அதில் வந்து அது எழுதி எடிட் பண்ணி பார்த்த பிறகு தான் எங்களுக்கே பக்குன்னு இருந்துச்சு. 14 நிமிஷம் சீனு ஒரு சீனு செகண்ட் ஹாஃபில் வருது. செகண்ட் ஹாஃபில் 14 நிமிஷம் உட்காந்து பேசிகிட்டே இருந்தால் யாராவது பார்க்க முடியுமா? ஆனால் படம் பார்த்தவங்க எல்லாமே அந்த 14 நிமிஷம் தான் நல்லா இருக்குனாங்க. அந்த முழு சீனையும் தாங்கி பிடிச்சது நம்ம நரேன் அண்ணன் தான். அன்றைக்கி அந்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு சீன் பேப்பரை எடுத்துகிட்டு போயிட்டேன். அந்த சீன் பேப்பரில் அவருடைய டைலாக் மட்டும் 24 பக்கம் வருது. அதனால் அது அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடணுன்னு ஒரு 2 நாளைக்கு முந்தைய அவர் ஆஃபீஸில் போயிட்டு நான் அந்த சீன் பேப்பரை கொடுத்து அவர்கிட்ட சொல்கிறேன். அவர் படிக்கிறாரு, இல்லைண்ணா அப்படி இல்லைன்னா இப்படின்னேன்றேன். திரும்ப படிக்கிறாரு, அப்படி இல்லைன்னா இப்படின்னேன்றேன். ஏங்க உங்கள் ஃப்ளோவில் நீங்கள் சொல்லிக்கிட்டீங்க, நான் என் ஃப்ளோவில் இல்லைங்க பேச முடியும்ன்றாரு. அதுவே எனக்கு அப்போ தான் தெரியும், நான் என் ஃப்ளோ ஒன்று இருக்கு இல்லையா, அதில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ உங்கள் ஃப்ளோவுக்கு மாற்றுறேன்னு கொஞ்சம் மாற்றிட்டு பண்ணால், அன்றைக்கி வந்து முத்துராமன் இன்றைக்கி வர முடியல. அவர் வழக்கேன் முத்துராமன். அவர் நாளைக்கு இந்தியன் 2க்கு நான் ஷூட்டிங்கு போனோம், என்னை 5 மணிக்கு விட்டுருவீங்களான்னு கேட்டார். நான் விட்டுறேன் சார்னு சொன்னால், அங்கே போய் பார்த்தா அந்த கத்த பேப்பரை கொடுத்தோடனே அவர் சொன்னார், என்ன உண்மையிலே விட்டுருவீங்களான்னு கேட்டார். இதை பூரா இன்றைக்கி எடுக்க போகிறீங்களான்னு கேட்டார். நாங்கள் என்னமோ நம்பிக்கையில் எடுக்க தான் போகிறோன்ட்டோம். அப்புறம் தான் தெரியுது இதை எடுக்க முடியாதுன்ட்டு.
ஒரு சில சீனெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நரேன் வர்றாரு. கொஞ்ச நேரத்திலலாம் அந்த சீன் மொத்தத்தையும் முடிச்சிட்டாரு. அதை விட அந்த சீனில் வந்து இறங்கும்போது என்ன ஒரு வாட்டி டைலாக் பார்த்துருவோமா அப்படின்ற எனக்கு அந்த பயம் இருந்தது. ஏன்னா 60 ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் அது. மொத்த படமும் அங்கே தான் ஒன்று சேர்ற இடம். அந்த 60 ஆர்டிஸ்ட்டும் இன்றைக்கி மறுபடியும் என்னால் ஒருங்கிணைக்க முடியாது. அப்போது இந்த சீன் மொத்தமே அவர் தலையில் விழுந்துருச்சு. அவ்வளோ பிரமாதமாக பண்ணி கொடுத்தாரு எங்களுக்கு. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்க. நரேன் வாங்க பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்று நம்மிடையே திரு வெங்கட் அவர்கள் இல்லை. அது நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இது எதுக்கு சொல்கிறேன்னா, முதல்ல வெங்கட் சார் தான் சொன்னார், சார் இது மாதிரி ப்ளூ சட்டை மாறன் வந்து ஒரு படம் எடுக்கிறாரு. அவருக்கு எது சார் இந்த வேலை அப்படின்னு நான். ஆனால் வந்தால் நல்லா இருக்கும்னு. இல்லை சார் நல்லா இருக்கு, கதையில் கேட்டேன், நீங்கள் நடிக்கிறீங்க. ஐயோ நான் நடிக்கிறேண்ணா, என்ன சார் இது, நீங்கள் நல்லா கேட்டிங்களா, நல்லா கேட்டேன், நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும்னு அவர் சொல்கிறாரு. இது கொஞ்சம் வில்லங்கமாக தான் இருக்குது, கொஞ்சம் பயமாக இருக்குது. அவர் ஏற்கனவே ரொம்ப எல்லாரையுமே பாரபட்சம் இல்லாமல் வந்து விமர்சனம் பண்ணுவார். அது நல்ல விஷயந்தான். அது வந்து அவருக்கு தப்புன்னு படுது சொல்கிறாரு தைரியமாக, நல்லதுன்னா நல்லதுன்னு சொல்கிறாரு, அது வேறு விஷயம். சரி, நம்மளை எப்படி அக்செப்ட் பண்ணுவார், அவர்கிட்ட போய் நடிக்கிறதுனா எப்படி அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போட்டிருக்க அப்படின்னு நினச்சி தான் நான் முதல்ல சார் இது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டேன். இல்லை கரெக்டாக இருக்கும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். சரி, இவர் வந்து ஏதோ விமர்சனம் பண்ணுறாரு இந்த யூடியூப்லாம் வந்தப்புறம் அப்படின்றது தான் என்னுடைய அறிவுக்கு வந்து திரு அண்ணன் அவர் பார்த்தேன். அப்புறம் வந்து பேசும்போது தான் தெரிஞ்சது அவ்வளோ தெளிவாகவும் அவ்வளோ ஒரு அந்த பிளானிங்லாம் ரொம்ப பக்காவாக இருந்தது. எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே அந்த அவ்வளோ பெரிய டைலாக் அப்படின்னு இப்போ சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, அது வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி வந்து கொடுத்து ரொம்ப ஈஸியாக இருந்தது ஒர்க் பண்ணுறதுக்கு. அதாவது நம்ம நண்பர் ஒருத்தர் சொல்லுவார், குழந்தை வடிவில் கொலைகாரன்னு தம்பிராமே அண்ணன் சொல்லுவார். அது மாதிரி அவர் அண்ணே ஒன்றும் இல்லைண்ணே, நீங்கள் இது மட்டும் பேசுகிறீங்கண்ணே அவ்வளோதானே அப்படின்னு ஓரமாக போய் நிற்பார். அந்த மானிட்டரில் உட்கார்றது சொல்கிற மாதிரி ஸ்டார்ட் கட்டுன்னு சொல்ல மாட்டார். அண்ணே நல்லா இருந்துச்சுண்ணே, ஒரு 1 மோர்ண்ணே, சரிண்ணே அப்படின்னு பண்ணிடுவோம். அப்புறம் கதிரவன் அவர் பங்குக்கு சார் இந்த பக்கத்துலேருந்து ஒரு வாட்டி ஃபுல்லாக எடுத்துருவோம் சார்னு. சரி, அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு வாட்டி ஃபுல்லாக எடுத்துருவோண்ணே. ஏண்ணே அப்படின்னு கோமா திரும்பி பார்த்தோம்னா எடுத்துருவோண்ணே அப்படின்வார். ஒன்றுமே பேச முடியாது. அதாவது எல்லோரும் ரொம்ப கமாண்டிங்காக டைரக்டர்ஸ்லாம் பார்த்துருக்கோம். இது பண்ணுங்க இப்படி பண்ணுங்க பரபரப்பா எதுவுமே இருக்காது. அது எந்தோ நடக்குதுன்னு நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு. என்னென்ன எங்கே நன்றிங்க, அவங்க எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, எடுக்கட்டுங்க பார்க்கலாம் அப்படின்பாரு. அப்புறம் சைலண்ட்டாக வந்து சைடில் ஏதாவது ஒரு சொல்லிட்டு போயிடுவார். அப்புறம் 1 மோர் இது மட்டும் செஞ்சுருக்கணும். அதாவது அது எதுக்கு சொல்ல வரேன்னா, அது அவரோட ஸ்டைலாக இருக்கலான்னு கூட, ஆனால் அதில் இருக்கிற ஒரு கிளாரிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எப்பயுமே அவர் முகத்தை தான் பார்ப்பேன், நிமிர்ந்து பார்க்க மாட்டார். அப்படியே மானிட்டரே பார்த்துட்டு இருந்தாருன்னா 1 மோர்னு தெரியும். சரி நான் 1 மோர் பண்ணேன் அப்படின்ட்டு போகிறது. ஸோ அந்த கிளாரிட்டியோட இவ்வளோ அழகாக பிளான் பண்ணி இவ்வளோ ஷார்ட் பீரியடில் ஒரு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது, நல்லாமல் இருந்தது. அப்புறம் ட்ரெய்லர் ஆஸ்யூஷுவல் உங்கள் கூட பார்த்தேன். படம் எப்போ பார்க்குறீங்கன்னு சொன்னார். இல்லை ஆடியன்ஸோடு பார்க்கணுன்னே, உங்களை எப்படி தான் கழுவி ஊற்றுறாங்க நானும் பார்க்குறேனுக்கு வெயிட்டிங். நன்றி, வணக்கம். இந்த படத்தை வந்து அவர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் படமே பார்க்குறாரு. படம் முடிஞ்சதுக்கப்புறம் படத்தை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த படம். பிடிச்ச உடனே என்கிட்ட சொல்கிறாரு, படம் ரொம்ப நல்லா வந்திருக்குங்க, சினிமாவில் வந்து வெற்றி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், இந்த படம் நிச்சயமான ஒரு வெற்றி படம், இதை இன்னும் ஒரு வெற்றி படமாக மேலும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்னா ஏதாவது மேற்கொண்டு உங்களுக்கு ஷூட் பண்ணணும், ரீஷூட் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள், எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, கோடி செலவானாலும் பரவாயில்ல, 10 நாள் ஷூட்டிங்னாலும் வைங்க அப்படின்னாரு. எனக்கு பக்குன்னு இருந்துச்சு. ஏன்னா ஒரு சின்ன சைஸ் படம், எனக்கு தெரியும் இந்த படம் வந்து சென்சார்லாம் போய் முட்டிக்கிட்டு நிற்குன்றதுலாம் எனக்கு தெரியும். ஒரு பெரிய செலவை இழுத்து விட்டுட்டோன்னா அதுக்கு வந்து அப்புறம் பட்ஜெட்டில் போய் ஏறிக்கும், அப்புறம் அது வட்டி கணக்கு போட்டால் அது பெரிய பிரச்சனையாக இருக்குன்றதுனால நான் ஐயோ இதுவே போதுண்ணே, நான் நம்பிக்கையோடு பண்ணேன், இவ்வளோ இருந்தால் போதுன்னு பண்ணியிருக்கேன், அப்புறம் நானே அந்த முடிவை மாற்றிக்கிட்டால் தப்பாக இருக்கும், அதனால்
நான் இதுவே போதுன்றதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். கடைசி வரைக்குமே அவர் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருந்தார், நீங்கள் மறுபடியும் எடுக்கிறதுனா கூட எடுங்க, படம் ஒரு வெற்றி கிடைக்கிறது கஷ்டம், அதை முழுசாக நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னார். வேணவே வேணான்னுட்டேன். சரின்ட்டு அப்புறம் நம்ம சென்சாரில் போய் மாட்டிக்கிச்சு படம். மொதல் நாள் படத்தை ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. ரெஃப்யூஸ் பண்ண உடனே அந்த இடத்துல ஒரு சின்ன வாக்குவாதம் மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். சரின்ட்டு நானும் அண்ணனும் வெளியே வந்துட்டோம். கூட எங்கள் சந்தோஷ் சாரும் நிருபமா மேடம்லாம் இருந்தாங்க. அப்புறம் அடுத்து என்ன அப்படின்னோடனே, வண்டியை நேராக தாஜ் கோரமண்டல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி லஞ்சு தாஜ் கோரமண்டலில். அன்றைக்கி தான் நான் முதல்ல தாஜ் கோரமண்டலே சாப்பிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே அங்கே தான் இருப்பார் அவர், எப்போவுமே தாஜ் கோரமண்டலில் தான் இருப்பார் ஒரு தொழில் விஷயமாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து நாங்கள் பெங்களூர் போகிறோம். பெங்களூரில் போயிட்டு ஒரு லாட்ஜில் தங்கியிருக்கிறேன். அந்த ரூம் வாடகை 5000-6000 ரூபா இருக்கும். எதுக்கு இவ்வளோ பயங்கரமாக இருக்குது இந்த லாட்ஜு அப்படின்னா, இல்லை இது கொரோனானால இவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்கானுங்க, இல்லைன்னா இது 15,000 ரூபா வாடகைனாங்க. அடுத்து பாம்பேக்கு போனோம். பாம்பேயில் போனால் நான் தங்கியிருந்த ரூம் வாடகை 17,000 ரூபா. நான் அங்கேருந்து பார்த்தா ஜுகு பீச் தெரியுது, ஷாருக் கான் வீடு தெரியுது. 17,000 ரூபா வாடகை. இன்னும் அடுத்த லெவல் போயிருந்தால் டெல்லிக்கு போயிருப்பேன். அதோட திருப்பி அனுப்பிட்டாங்க. அடுத்து டெல்லியை பார்க்குறோம்னேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்புறம் நாங்கள் நிறையா படத்தை வந்து எல்லா ஃபெஸ்டிவலுக்கு அனுப்புங்க, உலகம் பூரா எல்லா நாடுகளுக்கும் போவோம்னு சொன்னார். ஆனால் தொடர்ந்து கொரோனா வந்ததுனால பல நாடுகளில் விர்ச்சுவலாக தான் இப்போ ஃபெஸ்டிவல்லாம் போய்கிட்டுருக்கு. இல்லைன்னா அண்ணன் புண்ணியத்தில் நான் எல்லா நாட்டையும் சுற்றி பார்த்துருப்பேன். என்ன வாங்கினே. மீண்டும் ஒரு முறை எங்களது மூன் பிக்சர்ஸ் கம்பெனியின் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இப்போ ஒரு ஆர்டரில் போயிடலாம். அப்படி எங்கேருந்து தம்பிக்கு நன்றி. ஃபாதர் வந்து ரொம்ப சுருக்கமாக பேசினார், 2 வார்த்தையில். ஆனால் படத்தில் இவர் பேசுகிற வார்த்தைகளால் நடக்கிற பிரளயம் இருக்குது பார்த்தீங்களா, பயங்கரமாக இருக்கும். அவர் ஒரு வார்த்தை தான் பேசுவார் படத்துலையே, ஆனால் அதனால நடக்கிற பிரச்சனை அடுத்தடுத்து இருக்கு பாருங்கள், பெருசாக இருக்கும். ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தாருங்க. அப்புறம் நம்ம கதிரவன் என்ன சொன்னாலும் சிரிப்பார். கதிரவன் இதை அப்படி கொஞ்சம் சரி பண்ணலாம், இதை கொஞ்சம் பண்ணலாம். வேலையை முடித்ததுக்கப்புறம் தான் பேசுவார். சார் நீங்கள் சொன்னது இருக்கா சார்பார். அந்தளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு கேமராமேன். அவருக்கும் நன்றி. அடுத்து மாஸ்டர். படம் ஷூட்டிங் நடக்கும்போது நான் கேள்விப்பட்டேன், எத்தனை நாள் இதை எடுக்கிறீங்க என்னன்னு கேள்வி. படம் பார்த்ததுக்கப்புறம் என்னால் நம்பவே முடியல. அவ்வளோ குறைவான ஒரு நேரத்தில் இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு விசுவல் எடுத்திருக்காரு. அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஆமாம், தைரியமாக அந்த சீனில் நடிச்சிருக்க அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் நரேன் சார் எப்படி படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்காங்கன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த படத்துடைய விழாவுக்கு நீங்கள் வரணும் சார்ன்னு சொன்னோன்னா கண்டிப்பாக நான் வர்றேன். புதுமையான முயற்சிகளையும் புதுமையான கதைகளையும் புதுமையாக கதை சொல்கிற இயக்குநர்களையும் எப்போவுமே அவர் என்கரேஜ் பண்ணுவார். நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கி அது நிரூபணமாயிருக்கு. அவர் நடித்த காட்சிகளில் நம்ம பொதுவாக சினிமாவில் போலீஸ் கதாபாத்திரங்கள் நம்ம பார்த்துருப்போம். சில கதாபாத்திரங்கள் நமக்கு எல்லா காலத்துலேயுமே நமக்கு நினைவில் இருக்கும். நான் அப்படி யோசிச்சு பார்க்கும்போது ஹீரோ விட்டுருங்க, ஹீரோ நிறையா பண்ணியிருக்காங்க. போலீஸ் நெகட்டிவ் அப்படின்னு பார்க்க போகும்போது எனக்கு கடைசியாக சூதுகவுமில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வருவார். பழைய படத்தில் ஜென்டில்மேனில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சரண்ராஜ் பண்ணியிருப்பார். இவங்கெல்லாம் ஒரு ஆக்ஷன் பேட்டர்னில் ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஆனால் காவல்துறையுடைய இன்னொரு குரூரமான ஒரு முகம் இருக்குது. அதை உட்காந்த இடத்துல இருந்து அழகாக பிளான் பண்ணி சிரிச்சுக்கிட்டே அடுத்தடுத்து ஒரு ப்ளே பண்ணுவாங்க. அதை சார் இந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க. படத்தை பார்த்ததுக்கப்புறம் நிறைய போலீஸ் கேரக்டர் வரும் சார் உங்களுக்கு. ஏன்னா எப்போவுமே சினிமாவில் ஒன்று இருக்குல்ல, போலீஸ்னு டக்குன்னு ஞாபகத்தில் வரும் ஒன்று. அப்படி நிறையா உங்களை கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நீங்கள் நிறையா பண்ணியிருக்கீங்க. இருந்தாலும் இந்த படத்தில் நம்ம இயக்குனர் சொன்ன மாதிரி அந்த 14 நிமிஷம் ஸ்க்ரீனை ஹோல்டு பண்ணியிருக்காங்க சார். அந்த அனுபவமான ஒரு நடிப்பு. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் எல்லாரையும் பார்த்து, ஒரு கேமரா முன்னால் அந்த 26-27 பக்க வசனம் தான் நினச்சதை அந்த கூட்டமே செய்யணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பார். அதை க்ளோஸ்அப்பில் வச்சுருக்காரு டைரக்டர். சும்மா கட் பண்ணி போயிருந்தா கூட அந்த ஃபீல் முழுமையாக இருந்திருக்காது. அந்த க்ளோஸ்அப்பில் முழுமையாக அந்த நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க சார். அது இந்த படத்தில் அவருடைய ஆக்டிங் ரொம்ப புதுசாக இருக்கும். சாருக்கும் நன்றி.
அப்புறம் என்னோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மகேஷ். அவர் அண்ணன் சொன்ன மாதிரி நான் சினிமா உதவி இயக்குனராக இருந்து நான் தயாரிப்பாளர் ஆனதுனால எதை பார்த்தாலும் நம்ம ஒரு கிரியேட்டிவ் மைண்ட்லேயே பார்ப்போம். ஆனால் இதை கொஞ்சம் டைரக்டர் சொல்லுவேன், சரி பண்ண சொல்லுவேன். முதல்ல ஆரம்பத்தில் பேசுகிறேன் பாவாம்பார். அப்புறம் திருப்பி இல்லை பாவா அது என்னென்னா அது டைரக்டர் இந்த நம்ம ஒரு காரணத்துக்காக வச்சுருக்காரு போல் அப்படியானே. அப்புறம் மறுபடியும் ஒன்று சொல்கிறேன். ஒரு இடத்துல அவர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாருங்க. நீங்கள் இந்த டேரக்டர்னு அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் பார்க்காதீங்க இந்த படத்தை. இது அவர் படம், மாறன் படம், அதை மைண்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு அண்ணன் சொன்ன மாதிரி. அவர் இருந்ததுனால தான் பிரச்சனை இல்லாமலாம் போச்சுன்னு சொன்னார். அவ்வளோ டிஸ்டர்ப்லாம் நான் இயக்குனர் கொடுக்கல அந்த நேரத்தில் நான் சொல்லி. அவர் ஃபுல் ஃப்ரீடம் நம்ம கொடுத்துருந்தோம். அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி. அப்புறம் அவங்க 2 பேரும் அந்த அம்மா கேரக்டர் நடித்தவங்களும் பசி சத்யா மேடமும் எங்கள் அம்மா படம் பார்த்தாங்க ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி. முதல்ல படம் எடுத்தோன்னே தனித்தனியாக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். சென்சார் போர்டில் ஆஃபீஸர்ஸ் பார்க்கும்போது நாங்கள் வெளியே தான் இருந்தோம். அவங்க என்ன ரியாக்ஷன் கொடுத்தாங்கன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் தனியாக பார்க்கும்போதும் எங்களுக்கு ஒரு சரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லை. ஒரு 54 பேர் ஃபஸ்ட் டைம் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி படத்தை பார்க்குறாங்க. அப்போ தான் தெரிஞ்சது இந்த படம் எப்பேற்பட்ட படம். நாம் இந்த படத்தை ஏன் தியேட்டருக்கு கொண்டு போகணுங்கிற முடிவு, அந்த முடிவில் நம்ம உறுதியாக இருந்தோம். அது ரொம்ப சரியாகவும் இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு சீனுக்கும் அந்த ஆடியன்ஸ் ரியாக்ஷனோடு பார்க்கும்போது தான் நமக்கு முழுமையான ஒரு நம்பிக்கை வந்தது இந்த படத்து மேலே. அவங்க நடித்த காட்சிகளில் எங்கள் அம்மா சொன்னாங்க, படம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அழுத மேனிக்கு வந்தாங்க வெளியே. என்னம்மா ஏம்மா அழுகுறீங்க அப்படின்ட்டு. இல்லைப்பா அந்த பையன் ரொம்ப கஷ்டப்பட்டான்ப்பா. அந்த பையனை பற்றி பின்னாடி நான் சொல்கிறேன். நான் முன்னாடி நிற்கிற பையன் ரொம்ப கஷ்டப்பட்டான்ப்பான்னு. பையன் உயிரோட தான்மா இருக்காரு, வேணால் வர சொல்கிறேன் பாருமா, அந்த வெளியே தான்மா நிற்கிறாருன்ட்டு. அதையும் தாண்டி அழுகுறாங்க. அவங்க 2 பேரோட ஆக்டிங்கு அந்தளவுக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. இந்த நேரத்தில் நான் அவங்களுக்கும் நன்றி சொல்கிறேன். அடுத்து என் மாமன் கர்ணராஜா. படம் முடிஞ்ச உடனே நான் ஃபோன் பண்ணேன். ஏன்னா படத்தில் நடித்ததே எனக்கு தெரியாது, நான் ஷூட்டிங் போகவும் இல்லை. எப்பா படத்தில் நடிச்சியப்பா, நடிக்கிறதுக்கு முன்னாடி கதை எதுவும் கேட்டியாப்பா நீன்ட்டு. இல்லை கதை சொன்னார், ஆனால் இப்படி இருக்கும்லாம் எனக்கு தெரியல, என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு. இல்லைம்மா போனேன், ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்டு கொடுத்தாங்க. சரி ஏதோ பெரிய மனுஷன் கேரக்டர் போலன்னு நினச்சேன். அப்புறம் ஒரு துண்டை மாட்டி விட்டானுங்க கழுத்தில். அந்த கலரை பார்த்தோன்னே நான் பதறிட்டேன். அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த துண்டுக்கு ஒரு மரியாதை கொடுத்தாங்க. அங்கே அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். ஷாட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நெத்தியில் ஒரு பெரிய ஒரு குங்குமத்தை வச்சு விட்டாங்க. ஆகா ஏதோ வில்லங்கமாக தெரியுதுன்னு நினச்சேன். துண்டாக டைரக்டர் அங்கங்கே வசனம் சொன்னார், நான் நடித்தேன். ஆனால் ஒட்டுக்கா நான் டப்பிங்கில் படம் பார்க்கும்போது சத்தியமாக நான் இப்படி ஒரு படத்தில் நடிக்கிறோம்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீதாமாமா பார்த்துக்கணும் அப்படின்ட்டாப்புல. உனக்கு என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் நான், சரியா, நன்றி. அப்புறம் அந்த ஒரு முக்கியமான அந்த படத்துடைய அந்த கேரக்டருடைய சித்தப்பாவை பண்ணியிருப்பார் சார் தயாரிப்பாளர். அவரும் நல்ல ஒரு அருமையான ஒரு தத்ரூபமான ஒரு நடிப்பை கொடுத்துருக்குறாரு, அவருக்கு நன்றி. அப்புறம் அந்த பையன் தம்பி ஷான் பேசின பேச்சுக்கு ஷான் சொன்ன மாதிரி பொள்ளாச்சிக்கு போகணும். பொள்ளாச்சியில் எங்கே இருக்காருன்னு தெரியக்கூடாது. ஏன்னா பொள்ளாச்சியில் நிறைய பாய்கள் இருக்காங்க, சரியா. தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை பாய்களும் நமக்கு தெரியும், நீங்கள் பயப்பட வேணாம், தைரியம் பாருங்க. அப்புறம் நம்ம சார் தேசிய கட்சி தலைவரில் பெரிய தலைவர், பெருந்தலைவர். இவர் சென்ட்ரல்லேருந்து வர்றவர், அவர் ஸ்டேட்டில் இருக்கிறவர். அவருடைய காட்சிகள் சென்சார் போர்டு அதிகமாக மிரட்டினது சார் தான். நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, இந்துக்களுக்கு எங்கே ஒரு பிரச்சனைனாலும் அங்கே நாங்கள் இருப்போம் அப்படிம்பாரு. அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தின சாருக்கு நன்றி. அப்புறம் சாரை பற்றி சொல்லணும். 2 காட்சிகள் தான் வருவாங்க, ஆனால் அந்த முகம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கணும் அப்படின்னு படப்பிடிப்புக்கு முன்னாடியே இயக்குனர் சொல்லும்போது நான் கேட்டேன். ஆனால் படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஏன் இப்படி ஒரு முகத்தை அவர் கொண்டு வந்தாருங்கிறது. படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. ரொம்ப ஒரு அருமையான ஒரு ஆர்டிஸ்ட்டு. இனி நிறைய படங்கள் அவர் நீங்கள் வில்லனாக பார்க்கலாம். உங்களுக்கும் நன்றி. அப்புறம் நம்ம படத்துடைய இயக்குனர் அவர் சொன்ன மாதிரி படம் முடிஞ்ச உடனே படத்தை பார்த்தோன்னே எனக்கு
படம் இவ்வளோ படங்களை கூற சொல்கிறாரு, கழுவி ஊற்றுறாரு, ஒரு நியாயமாக எடுப்பார்னு ஒரு நம்பிக்கையோட பார்த்தேன். ஆனால் இவ்வளோ நியாயமாக எடுப்பார்ன்றது படம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அவர் டைரக்டர் சொன்ன மாதிரி ஒரு சினிமாவில் ஒரு வெற்றி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த வெற்றி கண்ணுக்கு தெரிஞ்சு நான் பார்த்த உடனே இன்னும் இதை அதிகமாக்குறதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுங்க, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு சொன்னேன். அவர் அதை மறுத்துட்டார். அப்புறம் நம்ம கதிரவன் பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். நாங்கள் 18 நாளில் படத்தை எடுத்தோம், 23 கால் ஷீட்டில் படம் எடுத்தோம்ட்டு. படத்தை இப்போ வியாபாரம் பண்ண போகிறோம். இந்த நேரத்தில் நீங்கள் வந்து இப்படி இது தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை கண்களுக்கு இருக்கீங்க. 18 நாள் படம் எடுத்தோம், ஆனால் 18 நாள் நிறைய ஆர்டிஸ்ட்டுகளை வச்சு நிறைய செலவு பண்ணி தான் நாங்கள் எடுத்துருக்குறோம். படப்பிடிப்புக்கு முன்னாடி டைரக்டர் நம்ம ஒர்க் பண்ணியிருக்காரு, செலவு பண்ணியிருக்காரு. படம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்களும் ஊர் ஊராக அண்ணன் சொன்ன மாதிரி ஊர் உலகம்லாம் சுற்றி கித்தி நாங்கள் கோர்ட்டுக்கெல்லாம் போய் ஒரு பெரிய செலவில் தான் வந்திருக்கோம். அதை இந்த நேரத்தில் நான் வந்து படத்தை வாங்க வர விநியோகஸ்தர்களுக்கும் ஏன்னா திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் தெரியப்படுத்திக்கிறோம். அப்புறம் இந்த படத்தை என்ன மாதிரி ரசிகர்களுக்கு அணுகணும்? இது வந்து பிரம்மாண்டமான பாகுபலி படம் கிடையாது, ஒரு பீஸ்ட் மாதிரி, ஒரு மாஸ்டர் மாதிரி, ஒரு மாஸ் ஹீரோ படமும் கிடையாது. அப்போ இது என்ன மாதிரியான படம்? இது என்ன ஆர்ட் ஃபிலிமா? அது போர் அடிக்குமா? ஏன்னா எப்போ பார்த்தாலும் சாவு விடுங்கிறானுங்க, சாவு குத்துங்கிறானுங்க, வெளியே மாலையை போட்டானுங்க, போஸ்டரை போட்டானுங்க, குன்றுவாயிலோண்டு அந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்துடாதீங்க. இந்த படம் அவரோட 2 நிமிஷ ரிவ்யூவில் எவ்வளோ நேர்மையும் உண்மையும் ஒரு நகைச்சுவையும் இருக்குமோ அது 2 மணி நேர படத்துலேயும் இருக்கும். நீங்கள் படம் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை வந்து நீங்கள் உணர்வீங்க. கத்தி மேலே நடக்கிற மாதிரியான ஒரு கதை. நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறேன். இது வந்து தமிழ் சினிமா, தெலுங்கு, கன்னட, மலையாள சினிமா, இந்தி சினிமா, இந்திய சினிமா, அதையும் தாண்டி உலக சினிமாவிலே வராத ஒரு கதை. அந்த இடத்துல முதல் வெற்றி இயக்குனருக்கு. அந்த கதையை தேர்ந்தெடுத்ததில் முதல் வெற்றி. 2வது வெற்றி என்னன்னா, ரெகுலரான ஹீரோ கிடையாது. ஆனால் படத்துக்கு ஒரு ஹீரோ இருக்காது, கடைசிக்கு வரையாது. ரெகுலரான ஹீரோ கிடையாது. அவர் ரிவ்யூவில் சொல்கிற மாதிரி லூஸ் ஹீரோயின் கிடையாது. பிரத்யோகமாக தயாரிக்கப்பட்ட வில்லன் கிடையாது, கதாநாயகி கிடையாது, டூயட் கிடையாது, ஒருத்தர் அடித்தா 10 பேர் பறக்கிறான்ற மாதிரியான சண்டைகள் கிடையாது. இதெல்லாம் இல்லாமல் ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு. அதை நீங்கள் படம் பார்க்கும்போது நினைவில் வச்சுக்கிட்டு பார்க்கணும். மாறனை வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, அவரே எடுத்தோன்னே கலாய்ச்சிருப்பார். அடுத்தவங்க கலாய்க்கிறதுக்கு முன்னாடி அவர் கலாய்ச்சிட்டார். இதுக்கு மேலே ஒருத்தன் மரண பங்கமாக கலாய்க்க முடியும்னா அவரை கலாய்ச்சிக்குங்க. அப்போது கதாநாயகி இல்லாமல், கதாநாயகன் இல்லாமல், வில்லன் இல்லாமல், காமெடின் இல்லாமல், ஒரு பெரிய ஒரு இசையமைப்பாளர் இல்லாமல், இதெல்லாம் இல்லாமல் ஒரு படம் பண்ணி அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லி இது வரைக்கும் பார்த்த எல்லாரும் பாராட்டுற மாதிரி ஒரு படம் எடுத்திருக்காரு. சொன்ன மாதிரி சொன்ன பட்ஜெட்டில் சொன்ன தேதியை விட 2 நாள் குறைவாக இந்த படத்தை எடுத்திருக்காரு. நல்ல இயக்குனர், தயாரிப்பாளர்களுடைய இயக்குனர், ரசிகர்களுடைய பக்கம் நிற்கக்கூடிய ஒரு இயக்குனர். அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல நான் ரசிகர்கள் பக்கத்தில் நிற்பேன், 2வது தயாரிப்பாளர்கள் பக்கம் நிற்பேன். அவர் ரசிகர்களையும் இந்த படத்தில் ஏமாற்ற மாட்டார், படம் தயாரித்த என்னையும் அவர் ஏமாற்ற மாட்டார். இந்த நேரத்தில் நான் அதை உறுதியாக சொல்கிறேன். நான் இந்த படத்தை சிறப்பாக இயக்கி கொடுத்த இயக்குனருக்கு நன்றி. அப்புறம் சென்சார் போராட்டங்கள் நாங்கள் ஏற்கனவே போன ப்ரெஸ் மீட்டில் உங்களுக்கு நாங்கள் சொன்னோம். இந்த நேரத்தில் நான் அதை பதிவு பண்ணணும். என்னென்னா, இயக்குனர்கள் படம் பண்ணுறவங்க வந்து முதல்ல சென்சார்னால் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு படம் பண்ணணும். ஏன்னா இவங்க ஒரு படத்தை எடுத்துகிட்டு யூன்னு கொண்டு போய் கொடுக்குறாங்க, ஆனால் அவங்க எடுத்தது யூஏ படமாக இருக்கும். இல்லை ஏ படத்தை எடுத்துகிட்டு யூஏ சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் என்ன படம் எடுக்கிறீங்களோ அந்த படத்துக்கான சர்டிஃபிகேட்டை முதல்ல நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராது. ஏன்னா நாங்கள் யூக்கு தான் நாங்கள் அப்ளை பண்ணோம். யூக்கு நாங்கள் அப்ளை பண்ணதுனால தான் அவன் கத்திரியோடு வர்றான். டைரெக்டாக ஏக்கு அப்ளை பண்ணிங்கன்னா கத்திரியை வைக்க முடியாதுங்கிறத சட்டம் சொல்லுது. இதெல்லாம் எங்களுக்கு பின்னாடி தான் தெரிய வந்தது. அப்போது ஒரு திரைப்படத்துக்கு எங்கே வந்து தணிக்கை நடக்கும், இங்கே அந்த படம் தடை செய்யப்பட்டால் அது இன்னொரு இடத்துக்கு எங்கே போகும், அதுக்கப்புறம் எங்கே போகும், இறுதியாக அது எங்கே போகுன்ற வரைக்கும் அந்த படத்தில் நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். இதை வந்து அடுத்து படம் பண்ண வர உதவி இயக்குனர்கள்லாம் நல்லா லெசன் பண்ணிக்கணும். அப்புறம் தமிழ் சினிமாவுக்கான வியாபாரம்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத
அதையும் தெரிஞ்சுக்கணும். நம்மலாம் ஒரு மசாலா படம் பார்க்கும்போது ப்ரீ கிளைமாக்ஸில் திடீர்னு ஒரு டான்ஸ் வரும், ஒரு செட் சாங் ஒன்று வரும். ஏன்டா அப்படின்னா மலேசியா சிங்கப்பூர் போகும்போது தான் தெரிஞ்சது அந்த பாடலுக்கு அங்கே ஒரு மார்க்கெட் இருக்குன்ட்டு. எத்தனை ஏரியா இருக்குது, எந்தெந்த ஏரியாவில் எந்த மாதிரியானலாம் ரசிக்கிறாங்க. ஏன்னா ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லும்போது கோடியில் ஒருவன் படத்தை பற்றி சொல்கிறாரு. ஏங்க கோயம்புத்தூரில் நல்லா போகுதுங்க, மதுரையில் சுமாராக போகுதுங்க, சவுத்தில் நல்லா போகுதுங்க, சேலத்தில் சுமாராக போகுதுங்க. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் தமிழர்கள் பார்க்குற இடத்துல ஏரியா வாரியான ஒரு வரவேற்பெல்லாம் இருக்குன்றதெல்லாம் நமக்கு அப்போ தான் தெரிஞ்சது. இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு கதை பண்ணுங்க. இந்த நேரத்தில் நான் உதவி இயக்குநர்களுக்கு ஒரு வாய்ப்பு, சமரசம் இல்லாமல் தைரியமாக இந்த சமூகத்துக்கு நல்ல கருத்துக்களை சொல்கிற, அதே நேரத்தில் பார்வையாளர்களை போர் அடிக்காத ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கிற கதைகளோட எங்கள் நிறுவனத்துக்கு நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம். நாங்கள் அந்த படங்களை தயாரிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம்ன்ற இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை இந்த விழாவுக்கு வந்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். இந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் எடுத்துருக்குறோம். நாங்கள் பண்ண பிளானில் தான் அது 18 நாளில் முடிஞ்சது தவிர அது படத்தில் நீங்கள் எந்த காம்ப்ரமைஸும் பார்க்க முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒரு 150 க்ரௌடு ஆர்டிஸ்ட்டு எல்லாத்தையும் ஒரு 500 பேர் இப்படிலாம் வச்சு தான் படம் எடுத்துருப்போம். அப்புறம் இப்போ இந்த படம் எங்களுக்கு தள்ளி போயிடுச்சுன்றதை பற்றி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ. ஏன்னா இப்போ இருக்கிற சினிமாவை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம், கொரோனாவுக்கு முன் கொரோனாவுக்கு பின். கொரோனாவுக்கு முன் நம்ம 250 படம் எடுப்போம் வருஷத்துக்கு, ஒரு 10 படம் நல்லாயிருக்கும், 240 படம் குப்பை படமாக தான் இருக்கும். இது நான் சொல்லலை, இதே மைக்கு நிறையா கேட்டிருக்குது. இதை வர்ற தயாரிப்பாளர்லாம் அவங்களே மேடையில் ஏறி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தது தான். வருஷத்துக்கு 10 படம் தாங்க ஓடுதுன்ட்டு. இனி அந்த லெவல் மெயின்டைன் ஆகுமான்னு கூட தெரியல நமக்கு. ஏன்னா ஒரு 2 வருஷமாக தேங்கி போச்சு படங்கள்லாம். அந்த குப்பைலாம் இனிமேல் தான் வரப்போகுது. உடம்பை இரும்பாக்கிட்டு தான் இனி நம்ம தேட்டருக்கு போனோம். இதுக்கு இடையில் பேரலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா சினிமா பார்த்தீங்கன்னா அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. இந்த கொரோனா கேப்பில் நமக்கு புது விஷயமான ஓடிடி வேறு வந்துடுச்சு. ஓடிடியில் எல்லாருமே மலையாள படங்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆடியன்ஸ் நமக்கு முன்னே போயிட்டான். இன்றைக்கி நம்ம படைப்பாளிகளுக்கு முன்னே அவன் போயிட்டான். ஆனால் இவங்க இன்னும் பின்னால் தான் இருக்கிறாங்க. இப்போ ஆடியன்ஸோடைய ஸ்பீடுக்கு நம்ம படம் கொடுக்கணும். இந்த வகையில் என்ன சந்தோஷம்னா, நாங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக படத்தை எடுத்துட்டோமோ அப்படின்னு நாங்கள் நினைக்க தேவையில்ல. இன்றைக்கி ஆடியன்ஸுக்குள்ள டேஸ்ட்டுக்கு நிச்சயமாக இந்த படம் ஒரு பெரிய படமாக இருக்கும். இன்றைக்கி கண்டென்ட் தான் ஜெயிக்குதுன்னு பல முறை ப்ரூவ் பண்ணிடுச்சு. நான் ரோட்டில் நடந்து போகும்போது பெண்கள் என்கிட்ட கேட்குறாங்க, ஏதாவது 4 மலையாள படத்து பேர் எழுதி கொடுங்கன்னு, நல்ல படம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கே அது ஆச்சரியமாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி படங்கள் நீங்கள் பாருங்கள், எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இந்த படத்துக்கு எவ்வளோ என்கொயரி வந்திருக்குன்ட்டு. நிச்சயமாக வியாபார ரீதியான வெற்றி இந்த படம் அடைஞ்சிருச்சு. இப்போவே விமர்சன ரீதியான வெற்றியை படம் வெளியான பிறகு நீங்கள் பார்ப்பீங்க. இங்கேயே நம்ம அந்த முக்கியமான ஆட்கள்லாம் பார்த்துட்டாங்க படத்தை, ரொம்ப நல்லா இருக்குன்னு போட்டிருந்தாங்க. நீங்களும் ரிலீஸுக்கு முன்னே பார்க்க தான் போகிறீங்க. நிச்சயமாக இது ஒரு பெரிய வெற்றி படமாக அமையுன்ற நம்பிக்கை எங்களுக்கு ரொம்பவே உறுதியாகிட்டு போகுது. இந்த சமயத்தில் நம்ம எல்லாருக்கும் மறுபடியும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். சீனிவாசன் சார் வந்திருக்காரு, நான் ஒரு மேடைக்கு அழைக்காம விட்டுட்டோம். நன்றி சார். படத்தில் ஒரு கலெக்டர் கேரக்டர் பண்ணியிருந்தார். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம அன்பு நம்ம இன்ஜினியர் இறந்துட்டார் இல்லைங்களா, அவர் ஏவிகே ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணவர். அவர் இறந்த பிறகு அவர் ஃபேமிலி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ விசாரித்தா, மாதம் 15,000 ரூபா ஏவிகே ஸ்டுடியோலேருந்து அவர் குழந்தைங்களுக்கும் ஒய்ஃபுக்கும் பணம் அனுப்புகிறாங்களாம். அந்த ஒய்ஃபுக்கு ஒரு கவர்மெண்ட்டில் வேலை வாங்கி கொடுக்க அந்த முதலாளியே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காராம். கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வேறு பேசுகிறீங்களா? நீ பேசுறீங்களா? இல்லை, அவங்க பயப்படுறத விட நான் பயந்துட்டு இருந்தேன், நம்மளை போட்டு கொடுத்துருவானுங்களான்னு. சரி, வேறு எதுவும் பேச வேண்டியதுண்ணே? வாங்க. படத்துடைய ஹீரோ பற்றி ஒரு விஷயம் சொல்லாமல் விட்டுருந்தேன். நான் 3 க்ளோஸ்அப்பில் நடிச்சிருக்காரு படத்தில், அவர் தான் ஹீரோ. 3 க்ளோஸ்அப்பு, ஒரு மிட் ரேஞ்சில் ஒரு 3 ஷாட்டு, 4 வைடு ஷாட், மொத்தத்தில் 3 க்ளோஸ்அப்பில் நடிச்சிருக்காரு. ஆனால் அவருடைய நடிப்பு
அபாரமான ஒரு நடிப்பாக இருக்கும். அதை படத்துடைய முதல் காட்சியிலே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. புளு சட்டை மாறன் ஒரு விமர்சனகரை தாண்டி ஒரு நல்ல நடிகர் இருக்கார். அவரை இந்த திரையுலகம் பயன்படுத்திக்கிறணும். நன்றி. வந்து இந்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.